தபதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. अंश की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण. जय जय राम राम. हर हर नम पार्वती पदये. हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मागध अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि. ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் குந்தி ஸ்துதிலாம் படித்து பார்க்குறோம். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா विमोचिताहं च सखात्मजा विभोत्वयैव नादेन मुहुर्विपद्गणात् विशान् महाग्ने पुरुषाद दर्शनात् असत्सभायां वनवासकृच्छतः मृदे मृदे अनेक महारथास्त्रदो द्रौण्यस्त्रदश्चास्म हरे अभिरक्षिता. எந்த கஷ்ட சூழ்நிலைகளையும் பீமனுக்கு விஷம் கொடுத்ததுலேருந்து எல்லாமே கடைசியில் பிரம்மாஸ்திரத்தில் பரிசுத்தை காப்பாற்றுறது வரைக்கும் எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் கிருஷ்ணன் காப்பாற்றிருக்கானே பாண்டவரில். குந்தி தேவி எங்கேயாவது குறை சொல்லியிருப்பாளா? கிருஷ்ணனை வழிபட்டதுனால தான் நான் ரொம்ப துன்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாலா? இல்லை ஹரேர் அபிரக்ஷிதா, கிருஷ்ணா உன்னால் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொன்னாலா? யோசிச்சு பாருங்கள். சொல்லப்போனால் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல விபதா சந்துன சஸ்வத் தத்திர தத்திர ஜெகத்குரு. எப்படியாப்பட்ட ஆபத்துக்கள் வரணும்னா எல்லாருக்கும் வர மாதிரி ஆபத்துக்கள் இல்லை. எந்த ஆபத்து வந்தால் நீ வர வேண்டிய எத்துன்னு ஒரு பதம் இருக்குது. அந்த எத்துன்ற பதத்துக்கு ஸ்ரீதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த ஸ்லோகத்துக்கு. விபத்தானா விபத்துக்கள்னா எல்லாருக்கும் வர மாதிரி, பௌதிகவாதிகள் வர மாதிரி ஆபத்துக்கள் வரக்கூடாது. எந்த ஆபத்து வந்தால் நீ உன்னுடைய தர்சனம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பவதோ தர்ஷனாத், அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிக்கிறார் ஸ்ரீதர் இந்த ஸ்லோகத்துக்கு. விபதா சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனாத். பவதோ தர்ஷனாத் யத்யாத். ஏன்னா அப்போ தானே அபுணர்பவ தர்ஷனாத், மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை நான் பார்க்காம இருப்பேன். அதனால் எனக்கு அதனால் மறுபிறப்பு இல்லாமல் மோட்சத்தை அடைவேன் அப்படின்ட்டு குந்தி தேவி கேட்குறான். அதனால் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும் அது கஷ்டம் இல்லை, அது சம்பத்து. எனக்கு பகவானுடைய ஸ்மரணம் மறந்து போகணும்னா அதுதான் எனக்கு விபத்து. அந்த சம்பத்து எனக்கு தேவையில்லை. அந்த சம்பத்துனால பகவத் ஸ்மரணம் மறந்து போயிடும், பகவானுடைய தர்சனம் எனக்கு கெட்டு போயிடும். அப்படின்னா பகவத் பக்தி இல்லாமல் போயிடும்னா அதுதான் எனக்கு விபத்து. ஆனால் பகவானுடைய ஒரு கஷ்டம் வந்தால் தான் பகவானை நினைப்பேன்னு சொன்னால் அந்த விபத்து எனக்கு விபத்தில் அதுதான் எனக்கு சம்பத்து அப்படின்னு குந்தி தேவி சொல்கிறா இல்லையா? சில பெண்மணிகள், நான் யாரெல்லாம் சொல்ல விரும்பலை, நான் யாரை பற்றி குறை சொல்கிறதுக்காக சொல்ல, இப்படிலாம் நாம் நினச்சிக்க கூடாததுக்காக இது ஒரு பாடத்துக்காக சொல்கிறேன். என்னென்னா சில பெண்மணிகள் சொல்கிறாங்க, தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டா வீட்டில் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். அது ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ தான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. தெய்வத்தை விழுந்து வணங்கினா ரொம்ப பகவானை வணங்குனதால தான் எங்களுக்கு கஷ்டம் வருது, ரொம்ப கஷ்டம் அப்படி எனக்கு வெளியெலாம் சொன்னாங்க. அது உண்மையான எங்களுக்கு கேட்கல, அது மாதிரி எங்களை சொல்கிறாங்க. எங்களை அப்படியே சொல்கிறாங்க, தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டா தான் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க சில பேர். அது மாதிரி அதே மாதிரி தான் எங்களுக்கும் கஷ்டம் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு சில பெண்கள். அப்போ சொன்னேன், தெய்வத்தை அதிகமாக வணங்குறதால கஷ்டம் வருது சொல்லி நீங்கள் அதிகமாக வணங்குனீங்களான்னு கேட்டேன் ஒரே வார்த்தை. உண்மையிலே நீங்கள் அதிகமாக வணங்குனீங்களா? ஏங்க அப்போ பிரகலாதம் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பக்தி பண்ணிட்டீங்க அப்படி தானே? அதிகமாக வணங்குனா அவங்க தான் வணங்குனாங்க. பிரகலாதன், நாரதர், துருவன், அவங்கள மாதிரியே நீங்கள் அதிகமாக பக்தி பண்ணிட்டீங்க. உண்மையை சொல்லுங்கள். சாமின்னு அதிகமாக கும்பிட்டதால தான் ரொம்ப கஷ்டம் வருதான். அதிகமாக சாமியை கும்பிடக்கூடாது, துன்பம் மேலே துன்பம் வருது. நீங்கள் என்ன அதிகமாக கும்பிட்டீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். நீங்களே நம்ம பண்ணுற பக்தி ரொம்ப வசதி அப்படின்னு நீங்களே கிரீடை சுட்டிக்கிறீங்க. இது என்ன ஒரு முட்டாள்தனம்?
அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன 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 இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், நீங்கள் என்ன பெருசாக பக்தி பண்ணிட்டீங்க? நான் டெய்லி இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். ஏதோ ஒரு சங்கல்பத்தோடு தானே பண்ணுறீங்க. ஆமாம், ஆமாம், எனக்கு பிரச்சனை தீர வேணாமா, எனக்கு குடும்ப கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிப்பேன். அப்போ அது கபட பக்தி, கைதவ பக்தி. நீங்கள் உண்மையாக பக்தி பண்ணி நீங்கள் அதிகமாக பக்தி பண்ணினா, டெய்லியுமாக பூ போடுறீங்க, இது பண்ணுறீங்கன்னா, அது நார்மலாக எல்லார் வீட்லேயும் பண்ணுறது. பூ போடுறோம், நம்ம துளசி மாலை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோன்னா அது நார்மலாக பண்ணுற விஷயம். இதெல்லாம் பெரிய பக்தி நம்ம மார்த்தடிக்கூடாது. இல்லை, நிறைய சாண்டிங்லாம் பண்ணுறேன், நாமாலாம் சொல்கிறேன். சொல்லுங்கள், நாமா சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தாங்க ஆரம்ப நிலையே வந்திருக்கு. எனக்கு தெரியும், அவங்க சில அந்த பெண்மணிகள் அவங்க சொல்கிறாங்களே, அவங்க தெரியும், இப்போ தான் ஆரம்ப நிலையிலே இருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க என்ன வேணால் தன்னை மார்த்தட்டிக்கிறாங்க. நான் ரொம்ப சாமி கும்பிட்டா, யாரோ சொல்லிட்டாங்களாம், ரொம்ப சாமி கும்பிட்டா பிரச்சனை வருது அப்படின்னா, அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தான் ரொம்ப கும்புறதா நினச்சின்னு இருக்காங்க. நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, புரியுதுங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, நானே இன்னும் நான் தீவிரமாக பகவானை வழிபடலை. அப்படி தான் என்ன நான் நினச்சின்னு இருக்கேன். நம்ம பண்ணுற பக்திலாம் கடுகளவு கூட கிடையாது. நம்மளை விட மலையளவுக்கு பக்தி பண்ணவங்களாம் கோபிகைகள்லாம் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? பிரகலாதெல்லாம் பண்ணியிருக்காரு, துருவன்லாம் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? அம்பரீஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் அவங்க நாங்கள் பக்தி பண்ணதுனால தான் எங்களுக்கு கஷ்டம் வந்துன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. குந்தி தேவி சொன்னாலா? என்னென்னா, விபத்து வேணும்னு கேட்டா, கஷ்டங்களை கொடு, அப்போ தான் உன்னுடைய தரிசனம், அந்த தரிசன சௌக்கியத்தை அனுபவிச்சான். அப்படிப்பட்ட குந்தி மாதிரி நீங்களும் ஒரு பெண்கள் தானே, சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய பக்தி வசதியாக சொல்லிக்கிறீங்களே, குந்தி மாதிரியாக நீங்கள் பக்தி பண்ணிட்டீங்க, குந்தி மாதிரியாக நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. என்ன பெருசாக சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். தங்களுடைய பக்தியை வசதியாக நினச்சிங்கன்னு இப்படி பேசுகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் இப்போ நான் சில பெண்களுக்கு சொல்கிறது நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய கேட்டிருக்கேன் இது மாதிரி. அப்போ தான் இது மாதிரி ஒரு விஷயத்தில் கூட நான் மாட்டின்னு இருக்கேன். இது மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டின்னு இருக்கேன். நான் ஒரு 15 வருஷம் இருக்கும், 15 வருஷம். நான் ஒரு பெரிய மகாத்மா, அவரிடத்துல போய் நான் மகாத்மா தான் அவர். ஆனாலும் அவர் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமிகள் பாகவதம் கேட்பார். அவர் நல்ல ஒரு பெரியவர் தான். அவர்கள் போய் சொன்ன ரொம்ப கஷ்டம் வருது, ரொம்ப துன்பம் வருது, என்னன்னு தெரியல, பக்தி அதிகமாக பண்ணுறதுனால நிறைய நாமா சொல்கிறேன், ஹரே கிருஷ்ணா. அப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லியிருந்தேன், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த டைமில் என்னென்னா, ஹரே கிருஷ்ணா நிறைய சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னு. நீங்களே அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை, என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். நீங்களே அப்படி பேசுகிறீங்க, அது என்ன சொல்லுவாங்களா, ப்ரூட்டஸ் யூடியூமி ப்ரூட்டஸ் அப்படின்ற மாதிரி, நீங்களும் அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார் கேள்வி. அப்படி இருந்தது. என்ன இப்படி சொல்கிறாரு நம்மளை? ஏங்க, பகவன் நாமா சொன்னால் கஷ்டம் வருது, கஷ்டம் மேலே கஷ்டம், எவ்வளோ அதிகமாக நாமா சொன்னால் அவ்வளோ கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னு நீங்களா சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு கப்புனாகி போச்சு. எனக்கு நான் இது நடந்து 15-20 வருஷத்துக்கு இருக்கும் எப்படியும். பெரியவர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் பாகவதம் படித்து 4 பேர் சொல்கிறவங்க, புரியுதா? நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, புரியுதா? மற்றவங்க சொல்லலாம், நீங்கள் பாகவதம் படிக்கிற நீங்கள் நாமா சொல்கிறதுனால தான் நான் கெட்டு போயிட்டேன், நாமா சொல்கிறதுனால தான் எனக்கு குடும்பத்தில் கஷ்டம் வருது, பக்தி பண்ணுறதுனால எனக்கு துன்பம் மேலே துன்பம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு பாகவதராக இருந்துன்னு அப்படின்னு எனக்கு சுருக்குன்னு குத்துனாங்க பாருங்கள். எனக்கு அன்னையோட தலைமையில பகவான் எப்படி உரைக்க வச்சான் பாரு. ஏன்னா அப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ என்னென்னா, அந்தளவுக்கு 4 பேரோட பழகிறோம் இல்லையா, உலகத்தோடும் பழகின்னு பக்தர்களோடும் பழகிறோம். அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த புத்தி 4 பேர் சொல்கிற அதே டைலாக்கை நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது எப்படியாவது வந்துடும். இந்த 4 பேர் சொல்கிற அந்த டைலாக் மனசில் பதிஞ்சிடும். அதை நம்ம அப்படியே ஒப்பிப்போம். நான் கூட ரொம்ப கஷ்டம் வருதுன்னா, நான் அவ்வளோ புண்ணியம் பண்ணல, நான் அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், இது பண்ணேன். போயா முதல்ல, நீலாம் எதுக்கு பாகவதம் படிக்கிறேன், நீலாம் ராம அப்படின்னு ஒரு பெரியவர் அப்படியே திட்டிக்கிறார். ஒருத்தர் கேட்டதுக்கு, நீங்களாம் எதுக்கு பாகவதம் படிக்கிறீங்க, நான் புண்ணியம் பண்ணல, நான் பாவம் பண்ணிடுறேன், அதனால தான் எனக்கு கஷ்டமால கஷ்டம் வருது, இது வருது. ஒருவேளை அவங்களாம் வேறு அவங்க என்ன சாபம் கொடுத்தாங்க, அது என்ன பழிச்சிடுமோ அப்படின்லாம் சில பேர் சொல்லும்போது, அப்போது ஒரு பெரியவர் சொல்கிறாரு, போயா முதல்ல, நீலாம் பாகவதம் நீலாம் எதுக்கே பாகவதம் படிக்கிற, எதுக்கே ராமாயணம் படிக்கிற, எதுக்கே நாமா சொல்கிறேன்? அப்போ தெய்வத்து மேலே நம்பிக்கை அவ்வளோதானா? மற்ற மனுஷால் சொல்கிறத நம்புகிற, ஆனால் பாகவதம் சொல்கிறத நம்ப மாட்டேன்ற, மகான்கள் சொன்னதை நம்ப மாட்டேன்ற, நீலாம் என்னையா பாகவதம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு டைமில் ஒருத்தர் திட்டிக்கிறாரு. என்ன திட்டினது என்னன்னா,
நீங்களாம் அப்படி சொல்கிறீங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க? என்னைய சில சமயத்தில் ஒரு சிலர் திட்டிருக்காங்க. என்னென்னா, இப்படி பேசக்கூடாது, நெகட்டிவான தாட்ஸு ஃபஸ்ட்டு பாகவதலுக்கு வரவே கூடாது. அப்போ நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு அது பாசிட்டிவான தாட்ஸை நீங்கள் டீச் பண்ணுவீங்க? அதுமாதிரி பேசக்கூடாது. எனக்கு கூட இப்போ மாம்பழம் பெரியவா மாம்பழம் பெரியவா இருக்கா இல்லையா, அங்கே ஒரு இடத்துல போனும்போது இது மாதிரி ஒரு பெரியவர் வந்து எனக்கு இது போல் நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சாபம் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பெரியவர் வந்து என்னென்னா ஏதோ ஒரு கோபத்தில் சொன்னார். எத்தனையோ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் அந்த ஒரு பெரியவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மனசு குத்துச்சு. உடனே அதை போய் நான் அவர்களுக்கு சொன்னேன், இது போல் சொல்கிறாரு. அப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க பெரியவங்களே கிடையாது. மற்றவங்க நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு சாபம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பெரியவங்களே கிடையாது. அப்புறம் அவங்க பெரியவங்க சாபம் உங்களுக்கு எப்படி பலிக்கும்? எப்படி சொன்னார் அவர்? எப்போ மற்றவங்களுக்கு சாபம் கூட மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பெரியவங்களே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்புறமா அந்த பெரியவங்கன்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறதே தப்பு. முதல்ல அவங்க சாபம் உனக்கு எப்படி பலிக்கும்? எத்தனை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கியிருக்க நீ? ஆமாம், அது ஒன்று காப்பாற்றும். அவங்க தான் பெரியவங்க. பிறகு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெரியவங்க. பிறகு நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க பெரியவங்களே கிடையாது. அவங்க பக்தர்கள் கூட சொல்லக்கூடாது, அவங்க பெரியவங்க இல்லை, மனுஷனே கிடையாது ஃபஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு அப்படியே மாம்பழம் பெரியவா சொல்ல. அப்புறம் சொன்னார், நீலாம் எதுக்கு பாகவதம் படிக்கிற? நீலாம் எதுக்கு ராமாயணம்? அப்போ என்ன தான் பாகவதத்தில் படித்து நீ தெரிஞ்சுக்கினேன், ராமாயணத்தில் படித்து தெரிஞ்சுக்கினேன், நீலாம் எதுக்கு நாமா சொல்கிற? பாகவதம் படித்து நீ புரிஞ்சுக்கிறது இவ்வளோதானா? பகவான் அப்படி கைவிட்டுருவானா? யாருன்னா சாபம் கொடுக்கட்டும், யாருன்னா உன்னை திட்டட்டும், யாருன்னா உன்னை வையட்டும், என்னென்னா பண்ணட்டும், ஆனால் நீ மனசு தளர்ந்துட்டியா? என்னை திட்டினார் அவர், மாம்பழம் பெரியவா. அது நல்லது தான். ஏன்னா நீலாம் எதுக்கு பாகவதம் படிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் இன்னொருத்தர் அது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது வந்து வேற ஒருத்தரை சொல்லும்போது சொல்லிக்கிறாங்க, அது வேறு விஷயம். என்னை வந்து திட்டினது மாம்பழம் பெரியவா சொன்னது. அப்போ இன்னொரு பெரியவர் ஒருத்தர் பர்ஷாத்துலேருந்து வர அவரும் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது, 4 பேர் பாகவதம் உபதேசம் பண்ணுறோம், நீங்கள் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா நிறைய பாகவதம் பூஜைகள் பண்ணுறது, பகவான் நாமா சொல்ல பக்தி பண்ணுறதுனால கஷ்டம் வருதுன்னு. நான் அப்புறமா தான் யோசித்தேன், நீங்கள் என்ன பெருசாக பக்தி பண்ணிட்டீங்க? அப்போ தான் இந்த பெண்மணிகள் இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள் ரொம்ப பக்தி பண்ணுறதுனால எங்களுக்கு கஷ்டம் வருது. அப்போ அவங்களுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் கடினமாக தான் சொன்னேன், நீங்கள் என்ன பெருசாக பக்தி பண்ணிட்டீங்க? எனக்கு சொன்னதே தான் நான் திருப்பி சொன்னேன். நீ ரொம்ப பக்தி பண்ணுறதா உங்களுக்கு நினச்சின்னு இருக்கீங்களா? பக்திலாம் அவ்வளோ லேஸில் வந்துடாதுங்க. பக்தி வரணும்னா அது உயர்ந்த நிலை, அது பக்தி, அது முக்தியை விட உயர்ந்தது பக்தின்றது. அவ்வளோ லேஸில் நீங்களாம் பக்தர்களாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கீங்களே தவிர பக்தர்களாக இன்னும் ஆகலை. முதல் புரிஞ்சுங்க. இப்போ தான் நீங்கள் ஆரம்பம்லேயே வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் அவங்க பக்திக்கு. அவங்கள வந்து நமக்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து இது போல் ரொம்ப கஷ்டம் வருது, ரொம்ப துன்பத்து மேலே துன்பப்படுறோம், நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எவ்வளோ பக்தி பண்ணோம் அவ்வளோ துன்பங்கள் அதிகமாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் மூட நம்பிக்கை. இதெல்லாம் உண்மையான நம்பிக்கை வைக்க சொன்னால் வைக்க மாட்டாங்க. இது மாதிரி மூட நம்பிக்கைக்கு யாருன்னா 4 பேர் எதனா பொருளை கழிப்பு விட்டாங்கன்னா உனக்கு கஷ்டம் வருது, நீ அந்த போல் இது நீங்கள் குலதெய்வமாக வழிபாட்டிங்களே, நீங்கள் சில சாமி அதெல்லாம் நீங்கள் விட்டதுனால தான் இவ்வளோ துன்பம் வருது. இதெல்லாம் யார் சொன்னது? அப்போ கிருஷ்ணனுக்கு சக்தியே கிடையாதா? நீங்கள் கும்பிட்ற கிருஷ்ணனுக்கு ராமனுக்கும் சக்தியே கிடையாதா? எந்த தோஷமாக இருந்தாலும், எந்த ஒரு குறைகள் இருந்தாலும், பகவான் நாமா சொன்ன அடுத்த க்ஷணத்தில் சர்வ பாப பிரணாசனம்னு சொன்ன வார்த்தையை நம்புறமா இல்லையா? எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியது பகவான் நாமா. அப்படிப்பட்ட நாமா சொல்லிக்கிட்டு நான் வந்து எனக்கு துன்பம் வருதுன்னு சொன்னால் இதெல்லாம் முட்டாள்தனம். அதுவும் அந்த நாமா சொல்கிறதுனால தான் துன்பம் வருதுன்னு சொல்கிறது இன்னும். அப்புறமா அது பாகவத அபச்சாரம், தப்பு. பகவான் நாமத்துக்கு அபச்சாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் அதான் சொன்னேன், அது மாதிரிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்னும் பக்தியிலே ஆரம்பிக்கலை, ஃபஸ்ட்டு நீங்கள் பக்தியே பண்ணல, புரியுதுங்களா? பக்தி பண்ண இப்படி குறை சொல்ல மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பக்தி பண்ண ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கும்போது ஏதோ இப்போ நீங்கள் பண்ணுற கொஞ்சம் நெஞ்சம் பக்திக்கு ஏதோ பக்தி பற்றி கொஞ்சம் லைட்டாக முயற்சி பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அதையும் நீங்கள் நிறைய பக்தி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அதனால் துன்பம் வருதுன்னு நினச்சி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் முட்டாள்தனம். தயவுசெய்து இது போல் மூட நம்பிக்கையை உள்ளே சேர்க்காதீங்க. இது உங்கள் பக்தி அப்படியே எரேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் நிம்மதி கெடுத்துடும். அது மாதிரி யார் பேச்சும் கேட்காதீங்க, புரியுதுங்களா? இது மாதிரி யாரோ சில பேர் பொருளை கலை போட்டுட்டாங்க. பக்தி அதிகமாக பண்ணால் துன்பம் அதிகமாக வரும், சோதனை அதிகமாக வரும். சோதனை அதிகமாக வருന്നത് வேறு, சோதனை வரும். பிரகலாதம் கூட சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனை பற்றி அவன் பக்தர்கள் உண்மையான பக்தி பண்ணுறவன் கவலைப்பட மாட்டான். போலி பக்தி பண்ணுறவன் தான் ஐயோ சோதனை வந்துடக்கூடாது
சோதனை வந்துச்சேன்னு சொல்லிட்டு பகவானே குறை சொல்லுவான். எதனால்? நான் பகவானை கும்பிட்டதால தான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவான். அவன் போலி பக்தன். உண்மையான பக்தன் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் முதல் நிவர்த்தி பண்ணுங்க. இது மாதிரி தாட்ஸ் எல்லாம் முதல்ல வச்சுக்கிட்டு தயவுசெய்து பகவத் பக்தியில் வரவே முடியாது. நம்மளால் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. முதல் அதான் சொல்கிறேன், யாருக்காவது அது மாதிரி இருந்தால் தயவுசெய்து அந்த தாட்ஸை முதல்ல எடுத்து போடுங்க. நான் பக்தி பண்ணுறதுனால தான் எனக்கு துன்பம் வருதுன்ற அந்த தாட்ஸ் யாராவது உங்களுக்கு விதைச்சிருப்பாங்க, யாராவது உங்களுக்கு இல்லாத பொல்லாத சொல்லியிருப்பாங்க, பக்தி பற்றி குறைச்சலாக பேசியிருப்பாங்க. அதை விட சம்பாதிக்க போ, வேறு ஏதாவது இது பண்ணிப்போ, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு. தயவுசெய்து அவர்கள் பேச்செல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. பகவத் பக்தி தான் பிரதானம். அது பிறகு தான் மற்றதெல்லாம் உலக விஷயங்கள்லாம். அப்படி யாராவது சொல்கிறத நீங்கள் நம்பி அப்படி அந்த தாட்ஸோடு நீங்கள் பக்தி பண்ணிங்கன்னா பக்தியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தாட்ஸே உங்களுக்கு தடைகள்லாம் இருக்கும் பக்தி முன்னேற்றத்துக்கு. அப்போ நம்ம ஃப்ரீயாக பக்தி பண்ண முடியாது. அந்த பயத்தோடு பக்தி பண்ணணும். பக்தி அதிகமாக பண்ணால் சோதனை வருமோ, கஷ்டம் வருமோ, அந்த பயத்திலே நீங்கள் பண்ணால் எப்படி பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம தாட்ஸை கிளியர் பண்ணணும். எப்படின்னா பகவான் சொல்லியிருக்கான், சர்வ பாப பிரணாசம், எல்லா பாபத்தும் ஒன்று வெளிதான். அப்படின்னா உன்னுடைய துன்பங்கள் வராதுன்னு துக்க சமனகா. துக்கம்னா சமணம் ஆகிடும். நாமா சொன்னான். நீ சொல்கிறது வேறு விதமாக இருக்கும். நாம அதிகமாக சொல்கிறது தான். நான் ஹரே கிருஷ்ணா நாமா சொல்ல, அதனால ஆபத்து மேலே ஆபத்து வருது, கஷ்டம் வருது நிறைய வீட்டில். பொய் சொல்லாத. நீ சொல்கிறது பொய், அப்பட்டமான பொய். நீ நாமா சொன்னதுனால்தான் அந்த ஆபத்து வந்தால் கூட அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறாய். உன் உயிர் ரட்சித்து இருக்கிறது. புரிஞ்சிக்கோ. ஆபத்து வந்ததுன்னு சொல்லாது. ஆபத்து வந்ததுலேருந்து பகவான் காப்பாற்றிருக்கான் பார். அதை பார். ஹரேர் அபி ரக்ஷிதா. அந்த விஷம் கொடுத்ததுலேருந்து அறுக்கமாளிலேருந்து வந்தது துன்பம் குந்தி தேவிக்கு. அதுலேருந்து ஹரேர் அபி ரக்ஷிதா. பகவானால் காப்பாற்றப்பட்டன். அதை சொல்லு. உனக்கு விபத்து வந்ததுன்னு சொல்லாது. விபத்தகா சந்தோஷம். விபத்து வந்ததுன்னு சொல்லாத. விபத்தில் எப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு அதை சொல்லு. அப்போ தான் நீ பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். நான் கிருஷ்ணநாமத்தை சொன்னேன், அதனால் நான் கெட்டு போயிட்டேன். கிருஷ்ணநாமம் சொன்னேன், அதனால் ஆபத்து மேலே ஆபத்து. அப்படி சொல்லவே சொல்லாது. அது அபத்தம். பகவான் நாமா சொன்னதுனால்தான் நீ ரட்சிக்கப்பட்டாய். ஒவ்வொரு ஆபத்துலேருந்து நீ கடத்தி வைக்கப்பட்டாய். அப்படி புரிஞ்சிக்கும். அதுதான் பக்தியில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழி. அப்போ நான் இது மாதிரி சில விஷயங்கள் நடந்ததா. இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம். இத்தனைக்கும் பரம லௌகிகவாதி. அவருக்கு கிருஷ்ண பக்திலாம் ரொம்ப தெரியாது, எதுவும் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், அவங்க வீட்டில் ரொம்ப குறைப்பட்டு இருந்தாங்க. அவருக்கு 3 பெண்கள் ஒரு பையன். குடும்பம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலை. அவர் ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப பேசியிருந்தார். எங்களை பேசினபோது அவங்க மனைவி இதுமாரி பேசி தான் கெட்டு போனார். குடும்பத்தை காப்பாற்ற மாட்டாரு, சரியாக பண்ண மாட்டார், எப்போத்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அவங்க மனைவி எங்களை சொல்கிறாங்க. அதான் அவங்க சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அப்போ அவர்கள் சொன்னேன், எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துங்க. 3 பெண்களாகி வச்சு ஒரு பையன் வேறு இருக்கான். குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுதானே முக்கியம். என்ன சாமினா யார்? கிருஷ்ணனா ராமனா யார்? அது சாரி கிருஷ்ணராமன்லாம் சரி ஓகே நீங்கள் வழிபடுங்க, எல்லாம் பகவான் ஓகே. நான் இது ஒரு டைமில் யதார்த்தமாக சொன்னது. ஆனால் இது நான் இப்படி சொல்லிடக்கூடாது. ஆனால் அவங்க மனைவி இப்போ நான் இது எப்படி சொல்கிறது, அவர் சரி அவர் ஆன்மீகவாதி இல்லை லௌகிகவாதின்னு நினச்சின்னு அப்படி பேசினேன், சாதாரணமாக பேசினேன். அப்போ சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்கள். பகவான்லாம் எங்கே போக மாட்டார், பகவான் எங்கேயும் போயிட மாட்டார். நீங்கள் எப்போனா பகவானை வழிபட்டுக்கலாம். அப்புறம் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். பகவான் எங்கே போக மாட்டார், பகவான் சரியா, பகவான் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை அது மறந்து போச்சு. என்ன சொன்னேன்னா, ஏதோ ஒன்று சொன்னேன், அது ஞாபகம் இல்லை சரியா எனக்கு. பகவானை ஃபஸ்ட்டு ஃபேமிலி பார்க்கணும், இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம், அதை பாரு இது பாருன்னு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, அவர் சொன்னார், என்னப்பா நீ ஆன்மீகத்தில் இருந்துன்னு பாகவதம் படிச்சின்னு நீங்களே எப்படி பேசுகிறீங்களே. இது 2-3 இடத்துல நான் இந்த வார்த்தையை வாங்கியிருக்கேன். சிவுக்குன்னு எனக்கு அடி கொடுத்துருக்காங்க, வார்த்தையினாலே இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் இப்படி சொல்லலாமா? நீங்கள் ஒரு பாகவதராக இருக்கீங்க, பகவத் விஷயம் பேசுகிறீங்க, நீங்கள் போய் இப்படி போய் சொல்லலாமா? நம்ம ஃபேமிலியை பகவான் காப்பாற்ற மாட்டானா? அவனை அனன்ய சிந்தையந்தோன்னு சொல்கிறத நீங்கள் தானே சொல்லியிருக்கேன். ஆமாம். அப்புறமா யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பானா? அதுக்காக எல்லாத்தையும் விட்டு நீ பாட்டுக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லியிருந்தா நடக்குமா?
சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ராமன் சொன்னேன் சொல்லி நீ அப்படி சொல்ல முடியுமா உன்னால்? என்ன கேட்குறாரு? செம்ம பாயிண்ட்டுங்க. அவர் லௌகிகவாதியே இல்லை. அப்புறமா தான் புரிஞ்சேன் அவர் பாகவதர்னு நான் புரிஞ்சுக்கினேன். ஆஹா, நெத்தியில் பார்த்தா ஒரு நாமம் இல்லை, எதுவும் இல்லை, பார்க்கறது லௌகிகவாதி மாதிரி. சரி, குடும்பத்தில் கஷ்டப்படுறாரு, சரி நம்ம சொன்னால் இது மாதிரி பகவானை அப்புறம் பார்த்தாலும் நீ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிக்கிற பாருங்கள், நல்லா குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தை காப்பாற்ற பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் எனக்கு பக்தர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்படியே ரிப்பீட்டாக ஒப்பிச்சேன். இன்னொருத்தர் உபதேசம் பண்ணும்போது என்னென்னா அதுதான் சொல்கிறது, கண்டது கேட்டது. நாம் யாருக்கெல்லாம் பழகிறோமோ அந்த இது அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆகும். நம்ம முன்னோர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி சிலருக்கு ஆறுதல் சொன்ன டக்குன்னு சரிங்க பகவான் எங்கே போக மாட்டா, சரி நீங்கள் பக்தி பண்ணுங்கள், இது பொய்யா கூட இருக்கட்டும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் பக்தி பண்ணுங்கள், பக்தி அப்புறம் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்கள், குடும்பத்தை போஷிங்க, அப்புறமா அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன. நீங்களே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு பாகவதராக இருந்துன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்போது பகவான் சொன்னது பொய்யா? அனன்யா சிந்தையந்தோ, பகவானை வழிபட்டால் யோகக்ஷேமத்தை பகவான் பார்த்துப்பான்னா அது பொய்யா? அது சத்தியம்தான். இருந்தாலும் நம்ம கடமைகளை செய்ய சொல்லி பகவானே சொல்லியிருக்கானே, கர்மன் ஏவ அதிகாரஸ்துன்னு சொல்லிடுறானே. சரி, கடமைகளை செய்யுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டுற முடியாது, கடமைகளை செய்யணும் அப்படின்னு அடியேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாகவதம் படிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம அந்த பாகவத தாட்ஸில் இருக்கணும். ஒரு பாகவதம் படிக்கிறோம், இந்த பௌதிகவாதிகள் பேசுகிற பழமொழிகளோ 1008 பழமொழிகள் சொல்லுவாங்க, ஐயோ தயவுசெய்து அதெல்லாம் பாகவதத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாமே. நிறைய பழமொழிகள் பார்த்தா பாகவதம் பக்தி விஷயத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத பழமொழிகள்லாம் சொல்லி நம்மளை அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, பக்தியிலேருந்து வெளியே வர வைப்பாங்க. என்னென்னா இதெல்லாம் சாமிலாம் எடுத்துன்னு கூறிய பிச்சுன்னு கொட்டாது. சாமிலாம் என்ன சொல்லுவாங்க, சாமிலாம் கூறிய பிச்சுன்னு கொட்டாது, உங்களுக்கு தேவையானது நீ தான் சேர்த்துக்கணும், நவுந்தா தான் இற, இதெல்லாம் நகர்ந்தா தான் இறையான், இதெல்லாம் பழமொழி. அப்போ உத்தியோக புருஷ லட்சணம் கரெக்ட் தான், உத்தியோக புருஷ லட்சணம் ஓகே, சம்பாதிக்கணும். ஆனால் அதை விட இது லோக தர்மம். இந்த பழமொழியை வச்சு நீ பாகவத தர்மத்துக்கு கம்பேர் பண்ண முடியாது. பாகவத தர்மம் ஹை லெவல், அது பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறது உயர்ந்த லெவல். அந்த லெவலுக்கு வராமல் அந்த லெவலில் குறை சொல்லக்கூடாது. அந்த லெவலில் என்னது, சாமிலாம் கும்பிட்றது, அது பற்றி உத்தியோக புருஷன் அதான் முதல் பார்க்கணும், சாமின்னு கும்பிட்டு அது வேலைக்கு ஆகுது அப்படின்னு பக்தியில் இருக்கிறவங்கள கீழே தள்ளக்கூடாது. பக்தியில் நல்லா பக்தி பண்ணுறவங்கள போய் அவங்கள பிடிச்சி கீழே காலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அது காலவாரி விட்ட மாதிரி ஆகிடும், தப்பு. அது அப்படி செய்யக்கூடாது. நீ எது கம்பேர் பண்ணுற, பௌதிகத்தை, அதாவது ஆன்மீகம்னா கிழக்கு பக்கம்னா பௌதிகன்றது மேற்கு பக்கம், அதுக்கு ஆப்போசிட்டு. அதுக்கு எப்படி கம்பேர் முடிச்சு போட முடியும்? நீ உத்தியோக புருஷ லட்சணம்னா உத்தியோகம் போ, சம்பாதி, எல்லாம் பண்ணு, ஆனால் நீ வைகுண்டவாசியை பார்த்துட முடியாது. அதனால் ஆனால் வைகுண்டவாசியை நீ முன்னோக்கி போனன்னு சொன்னால் உத்தியோகம்லாம் உன் பின்னாடி தொங்கிட்டு வரும். உனக்கு தேவையான யோகக்ஷேமம்லாம் தன்னாலே உன்னை தேடி வரும். இந்த அனுபவம் உனக்கு இருக்குதா? இந்த அனுபவம் உனக்கு இல்லாமல் நீ எப்படி பௌதிகத்துக்கோட ஆன்மீகத்தை கம்பேர் பண்ணி பேசலாம்? ஆனால் இந்த அனுபவம் பெற்றோர்களாகிய பாகவதத்தில் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உத்தியோக புருஷ லட்சணமா இல்லை பகவத் பக்தி புருஷ லட்சணமான்ட்டு. அப்போ உங்களுக்கு புரியும் எது புருஷ லட்சணம். ஜென்மலாப பர பும்சாம் அந்தே நம்ம. பும்சாம்னா புருஷன். ஒரு புருஷனுடைய லட்சணம் என்னன்னா அங்கே சொல்லியிருக்க, ஜென்மலாபம் என்னென்னா அந்தே நாராயணம், அந்திம காலம் வரைக்கும் நாராயண ஸ்மரணத்தோடு வாழ்றது தான் புருஷ லட்சணம். அந்திம காலத்தில் நாராயண ஸ்மரணத்தோடு உயிர் பிரியணும். ஜென்ம லாபம் அதுதான். மனுஷ பிறவி எடுத்தனுடைய லாபம் சொல்லாமல் இதுதான் புருஷ லட்சணம். புரியுதுங்களா? இன்னொரு விதத்துலையும் சொல்கிறேன், துர்லபம் மானுஷ ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம் தர்மான் பாகவதானிக. இது கௌமாரம் ஆச்சரியர் பிராக்ஞா தர்மான் பாகவதானிக. இளமையிலேயே பாகவத தர்மத்துக்கு வந்துடணும். நீ வயசான பிறகு ஒரு இளமை வயசான பிறகு நீ உத்தியோகத்துக்கு போகிற, அதில் நான் என்ன சொல்கிறேன்னா 5 வயசுலேயே பாகவத தர்மத்துக்கு வரணும். அதை விட இந்த தொழில், இந்த கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுனா பாகவத தர்மத்துக்கு வர்றது. அப்படின்னும் போது நீங்கள் ஆர்குமெண்ட்டு பண்ணணும்னு சொன்னால் எது கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தோம். பௌதிக விஷயத்தில் சொல்லக்கூடிய பழமொழிகளை தயவுசெய்து பாகவத தர்மத்துக்கு அட்டாச் பண்ணாது, பாகவத தர்மத்துக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அதுக்கு அது என்னென்னா மலை மாதிரி
இது சும்மா ஒரு கடுகு மாதிரி, இது ஒரு குட்டை மாதிரி. இந்த விஷயத்தை பௌதிகன்றது ஒரு குட்டை மாதிரி. எடுத்துன்னு வந்து இந்த பழமொழி எடுத்துன்னு வந்து தயவுசெய்து உயர்ந்த விஷயத்துக்கு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி எத்தனை பேர் ஆமாம், ஐயோ நம்ம மானம் போயிடும், உத்தியோகம் தான் புருஷன் நல்லா சம்பாதிச்சா தான் வீட்டில் மதிப்பாங்க, எல்லாம் மனைவி மதிப்பா, குழந்தை குட்டியை மதிப்பாங்க, உறவினர்கள் மதிப்பாங்க அப்படின்ற பயத்தினால என்ன பண்ணுறான், பக்தியை விட்டுடுறான். இவன் பண்ணுற நல்ல தீவிரமான பக்தியை தூக்கி போட்டுடுறான். அப்படி தீவிரமாக இஸ்கானுக்கு வந்திருந்தேன். நான் பார்த்துருக்கேங்க, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏமாந்து போயிட்டான். அவனுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பேரை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. அவர் நம்ம சத்சங்கத்தில் இருக்கார். ஆனால் வந்து அவர் ஒரு நாள் போனால் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களாம். சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணார், வேல்யூ அப்படின்னு ஒரு கம்பெனி, அதில் வேலை செஞ்சார். அதான் இந்தியா வெஸ்டர்னுடைய சிம்சனுடைய அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது ஒரு பார்ட்டு. அதில் போய் வேலை செய்கிறார் அவர். யாரோ சொல்லிட்டாங்களாம், இவர் இஸ்கானுக்கு தீவிரமாக வந்திருந்தவர், இதாலும் கீபாஸ் கட்டின்னு அப்படிப்பட்ட நாமா சொல்லி பகவான் நாமா இது பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டார். தூக்கி போட்டு என்ன பண்ணால் நல்லா வேலைக்கு போவார். ஆனால் கிருஷ்ண பக்தியும் பண்ணுவார். பண்ணிட்டு இருக்கும்போது உத்தியோகம் அதுதான் முக்கியம், குடும்பம் குழந்தை குட்டி அதான் பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் முக்கியம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், தூக்கி போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக, ஏன்னா இஸ்கானில் வந்து சில பிரின்சிபல்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டவங்களால் தான் கடைப்பிடிக்க முடியும். பிரம்மச்சரிய தர்மத்தில் இருக்கிறார். அப்போ கல்யாணம் ஆகலை அவருக்கு. அப்போ அவர் வந்து என்னென்ன கடைப்பிடிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா வேலையும் பார்த்துக்கணும், வேலையிலேருந்து வேலையில் வந்து என்னென்னா அங்கே கேன்டீனில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எல்லாம் சில வீட்டில் சமையல் செய்யறதுக்கு ஆள் இல்லை. இவர் மட்டும்தான் பேச்சுலராக இருக்கார், ஒருத்தர் ரூம் தங்கியிருக்காரு இங்கே பெரம்பூரில் அப்படின்னு அவர் இஸ்கானுக்கு வந்து நிற்கார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவரால் அங்கே சாப்பிடாமே இருக்கணும், வெங்காயம் போட்டு சேர்த்து சாப்பிடக்கூடாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா இஸ்கானில், அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் தீட்சை எடுக்க போகிறாரு, தீட்சை எடுக்கலை. அப்படின்னும் போது ரொம்ப தீவிரமாக பக்தி பண்ணியிருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் நிறைய சொல்லியிருந்தார், நல்லா பண்ணியிருந்தார். கட்சியில் என்ன ஆச்சுன்னா இது மாதிரி மனசை கலைச்சி விட்டாங்க. உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், நல்லா சம்பாதிக்கிறத பாரு, நல்லா நீ சம்பாதிச்சு பணம் சேர்த்தா தான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும், நல்லா குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று மனசை கலைச்சி விட்டாங்க போல இருக்கு. அவ்வளோதான், இஸ்கான் வரதே விட்டார். இன்னும் இவர் வரதில்லையே. நாங்கள் அப்போ இஸ்கானில் இருந்தோம். அப்போ போய் பார்த்தோம், வீட்டில் போய் பார்க்கலாம். சரி, அவர் போய் பார்த்தா உள்ள ஒரு பெரிய பீர் பாட்டில் இருக்குது. நான் பார்த்தா ஒரே குப்புன்னு நாத்தடிக்குது அந்த வீட்டு உள்ளே போனாவே. என்ன இப்படி பண்ணின்னா, என்ன பிரபு இப்படி பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் இல்லை சக்குன்னு மறைகிறாரு, இது பண்ணுறாரு, மூஞ்ச மூடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் வரலையே என்னன்னு பார்த்தா இந்த நிலையில் இருக்கார். என்ன வேலையெல்லாம் கரெக்டாக போய்ட்றாரு, வேலையெல்லாம் கரெக்டாக போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. காலைல வந்து என்னென்னா போய் ஹோட்டலில் சாப்பிட்றாரு, எங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். நானும் அச்சுதா பிரபு 2 பேர் தான் போனோம். அச்சுதா பிரபு பிருந்தாவனவாசி இப்போ இருக்கார், அங்கே பிருந்தாவனத்தில் இருக்கார் அவர். அவரும் நானும் தான் போனால் அவர் அந்த பிரபு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. எங்களை சாப்பிட சொன்னார், இல்லை நான் சாப்பிட மாட்டேன்ட்டேன். நான் அச்சுதா பிரபு கூட இருந்தேன், சாப்பிடல, ஹோட்டலில் அவர் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் நான் சொன்னார், அதெல்லாம் கடைப்பிடிச்சா ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிக்கணும், அது ரொம்ப கஷ்டம், நான் வேறு சம்பாதிக்கணும், நல்லா உத்தியோகம் பண்ணணும், அது பண்ணணும். அப்புறம் வீட்டில் பார்த்தா பீர் பாட்டில். அப்புறமா சொன்னேன், இல்லை அது இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகி. அப்போ என்னாச்சு, சத்சங்கத்தை விட்டால் துஷ்ட சங்கம் பிராப்தி. இப்போ உத்தியோகம் கிடைச்சிச்சுங்க, சம்பளம் நல்லா சூப்பராக சம்பாதிக்கிறாருங்க. 30,000 40,000 சம்பாதிக்கிறாரு. அப்போவே நான் சொல்கிறது எத்தனையோ 10 வருஷம் மேலே, 10-12 வருஷம் மேலே இருக்கும், 5 வருஷம் இருக்கும். அப்போ வந்து என்னென்னா 5 வருஷம் இருக்கும் எப்படியும். அப்போ என்னென்னா நல்லா சம்பாதிக்கிறாரு, 20,000 ரூபா சம்பாதிக்கிறார் போது. அப்போ அவர் 20,000 ரூபா 30,000 பெரிய விஷயம். அப்போது சம்பாதிக்கிறாரு, எல்லாம் கட்சிச்சு. ஆனால் மது பழக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ நீ சம்பாதிக்கலாம், உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல ஹை லெவலில் இருக்கலாம், நல்ல ஒரு இப்போ தான் ஆஃபீஸில் போனால் நாங்கள் போவோம் அவரை பார்க்கறதுக்கு. போனால் நல்லா டிப்டாப்பாக நல்லா இன்ஷர்ட் பண்ணிக்கின்னு நல்லா சூப்பராக இருப்பார், மேனேஜர் மாதிரி இருப்பார். அவர் தான் வந்து அங்கே சூப்பர்வைசர் மாதிரி. ஆனால் அவர் தான் மெயின்டெனன்ஸ், அவர் தான் நல்லா படிச்சிருக்காரு. ஆனால் கட்சியில் பார்த்தா அங்கே போனால் டிப்டாப்பாக இருப்பார். ஆனால் சாயங்காலம் வந்து பார்த்தா மதுபானம் சாப்பிடுவார். அவள் தான், ஏன்னா சகவாசம் சத் சங்கத்தில் விட்டனா துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடும். இதை புரிஞ்சிக்காமல் அந்த மனுஷன் கடைசியில் இப்போ குடும்பஸ்தனாக இருக்கார். இப்போ நான் பெரிய கம்பெனி வச்சு வேலை வாங்குறாரு, 10 பேர் அவர் கீழே வேலை செய்கிறாங்க, பெரிய ஆள். இப்போ கூட நான் இஸ்கானில் எப்பாவது பார்ப்பேன், எப்பாவது இஸ்கான் வந்தாருன்னா பார்ப்பேன்.
இல்லை நம்ம அவர் ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவேன் எல்லாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி தான் போயிடும். உத்தியோக புருஷ லட்சணம்னு யாரோ சொல்லிட்டாங்களாம், இது பண்ண சரி. அதனால் உத்தியோகம் சம்பாதிச்சார், மனைவி சம்பாதிச்சார், குழந்தைங்களை பெற்றுனார், ஆம்பளை பிள்ளைங்களாம் பிறந்திருக்காங்க, நல்லதான், சூப்பராக ஒரு கம்பெனி கூட இப்போ ரன் பண்ணுறாரு, 10 பேர் கீழே வேலை செய்கிறாங்க, எல்லாம் சூப்பர். போச்சே, பக்தி போச்சே. இது கிடைக்குமா? இது கிடைக்குமா? அதுதான் சொல்கிறேன். அனாச்சாரம் ஹதம். அனாச்சாரத்தில் போயிட்டா ஹதம் குலம், அந்த பக்தி போயிடும். ஹதம்னா வெற்றி, அந்த ஹதம் பக்தியானது போய்விடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவத் பக்தின்றது நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் பக்தி வழியில் வரும்போது சில விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டியது தான் இருக்கும். அதனால் உத்தியோக புருஷ லட்சணம் நகர்ந்தால் தான் ஏற, அப்புறமா அது பண்ணால் தான் இல்லை சாப்பாடு கூட வழியில் குடும்பத்தை தான் காப்பாற்றணும். மெயினாக அதுதான் அந்த குடும்பம்னு சொல்லியே நம்ம என்ன பண்ணிடுறாங்க, அந்த குடும்பத்தில் அப்படியே ஒரு பாரமாக தூக்கி தலைமலை வச்சு, குடும்ப பிரச்சனையை அப்படியே தலைமலை வச்சு, குடும்பத்துலேயும் பிரச்சனை. இவன் ஈடுபடும் போது அந்த வேலையை செய்யும்போது பார்த்தா கடினமாக உழைப்பான். நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவான். அந்த குடும்பத்தில் இருக்கிற சாப்பிட்ட மிச்ச சாப்பாடு சாப்பிட்டு தூங்குவான். உடனே காலையில் அப்படியே டயர்டாக இருப்பான், ரொம்ப சோர்வாக இருப்பான். அன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுருவான். ஒரு நாள் முடியலன்னா மறுபடியும் எழுந்து ஓடு. யாருன்னா எதனா சொல்ல போகிறாங்க, மேனேஜருக்கு பயந்துனேன், அவங்களுக்கு பயந்துனேன். இந்த வாழ்க்கையே சொர்க்கம்னு நினைக்கிறான் ஒரு மனுஷன். மற்றவங்களாம் கை கட்டி பதில் சொல்லி அங்கே ஓடின்னு இங்கே ஓடின்னு. ஆனால் பகவத் பக்திக்கே திரும்பி பார்க்காமல் இருக்கிறது இதுவா சொர்க்கம்? அப்படின்னா இங்கே தான் நம்ம உழைப்பினால்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற போது நம்ம அகங்காரம், நம்ம சொந்த முயற்சியை நம்புகிறோம். ஆனால் பகவானை நம்ப மாட்டேன். அந்த சரணாகதி பாவன்றது, நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் பகவானை. நானும் பகவான் நாமா சொல்கிறேன், நானும் பகவான் நாமா எழுதுகிறேன், நோட்டு எழுதுகிறேன், எல்லாம் பண்ணுறேன், ராமநாமா எழுதுகிறேன், ஓகே. ஆனால் நான் எல்லாமே பண்ணுறேன். இதெல்லாம் பகவானோட லைட்டாக டச் பண்ணுறது கூட கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் உண்மையான பக்தி ஆகாது. டோட்டல் சரண்டர், விபீஷண மாதிரி, அதுதான் உண்மையான பக்தி. பிரகலாதம் மாதிரி. பிரகலாதம் வீட்டை விட்டு ஓட்டானா? இல்லையே, இல்லறத்துலேருந்து தானே பக்தி பண்ணான். ஆனால் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தானே, இருக்கலாமே அது மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, பௌதிக பழமொழிகளுக்கும் பாகவதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இது மாதிரி சொல்லி கடைசியில் அவர் மனசை கழிச்சு விட்டு, நான் அந்த பிரபுவானவர் கட்சியில் நான் வீட்டில் போனால் பீர் பாட்டில் இருக்குது அப்படின்னா யோசித்து பாருங்கள் அவருடைய நிலைமை எப்படி மாறி போச்சு. இப்போ அந்த மதுபானத்தை விட்டு அவரால் இருக்க முடியாது. போயிட்டாரா, அடிக்ட் ஆகிட்டாரா? கேட்டால் என்ன சொன்னாங்க, உத்தியோக புருஷ லட்சணம் அதான் முக்கியம், அதனால் நல்லா சம்பாதிச்சா என்ன ஆகும்னா, எதனா பணம் நிறைய இருக்குது, ஏதாவது தவறான வழியில் போகலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்போனா நான் சத்சங்கம் இல்லைன்னா இவருக்கு ஏதாவது அந்த கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா கூட இருக்கிற வேலை செய்கிறவங்க துஷ்ட சங்கம் பிராப்தமாகி மதுபானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவள் தான். அப்புறம் மேலும் பணம் சம்பாதிக்கிறதுல புத்தி போச்சு. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சு 10 பேர் கூட நடத்துறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் பகவத் கோயில் கூப்பிட்டா வரவே மாட்டுறாரு. அப்புறம் யாரோ கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு கிரிதாரி பிரபுன்னு ஒருத்தருக்காரு, கிரிதாரி பிரபு பத்திரிக்கைலாம் போடுறாரு, அவர்லாம் கூட கூப்பிட்டு பார்த்துருக்காரு எத்தனையோ தடவை. யாரோ கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அச்சுதா பிரபு கூட கூப்பிட்டு பார்த்துருக்காரு, பிருந்தாவனவாசி. நாங்களும் கூப்பிட்டு பார்த்துருக்கோம், அதெல்லாம் எடுப்படல. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரோ சொல்கிற பழமொழிகள், யாரோ சொல்கிற போதனைகளை தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. பாகவதம் சம்மதிச்சிருக்கா, பாகவதம் அலோட் பண்ணியிருக்கா, பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரா அப்படின்னா அந்த பகவத்கீதையை கூட இவங்க திரிச்சு பேசிடுறாங்க வேறு மாதிரி, பௌதிகமான அர்த்தத்தோடு கற்பித்து அதை பௌதிகமான லாபத்துக்காக அந்த பகவத்கீதையை பயன்படுத்தி பகவத்கீதையினுடைய உபன்யாசங்களை பேசுகிறாங்க. அதுவும் தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது. பகவத்கீதையில் பகவான் ஆஸ் இட் இஸ் என்ன சொன்னாருன்னு நீ பகவத்கீதை பிரபுபாதாவுடைய பகவத்கீதை படித்து பாருங்கள். இஸ்கான் ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த பகவத்கீதையை படிங்க. அப்போ தான் உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியும், பகவத்கீதையின் நோக்கம் என்னன்னு தெரியும், பாகவதத்தின் நோக்கம் என்னன்னு தெரியும். அது தெரியாமல் நம்ம நாமளாக கற்பனையாக இல்லை பற்றியா பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதான் சொல்கிறேன், முட்டாள்தனமான ஒரு கல்ச்சரை நமக்குள்ளே புகுத்திட்டாங்க. இந்த பௌதிகமான விஷயத்தில் மனசில் கஷாயமான மனசு களங்கமான சில பேர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பகவத்கீதைக்கு தப்பான உரைகள் எழுதி தப்பான ஒரு விஷயத்தை புகுத்தி நம்ம மனசில் பகவானே தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுட்டாங்க.
பகவானே ஒரு மாயை ஆகிட்டாங்க. அவர் ஒரு மாயை. என்னென்னா முன்னாடி வந்து பகவான் வந்து அருவமாக இருந்தார், அப்போ தோன்றினார், மறுபடியும் அருவமாக போயிட்டார். அப்போ பகவானே மாயை ஆகிட்டார். பற்றியா பகவானாவே ஏற்றுக்கலையே. ஆஸ் இட் இஸ் பகவான் எந்த உலகத்தில் தான் அந்த உலகத்தில் அப்படியே இறங்கி வந்தார். கிருஷ்ணஸ்து பகவான் சுயமாகவே அப்படியே இறங்கி வந்தார் அப்படின்னு தான் சொல்லியது பாகவதம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதில்லை. எல்லாமே தப்பாயிடுச்சு பாருங்கள். அதனால யார் வாக்கில் கேட்குறோம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் உண்மையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏதோ நம்ம மனசுக்கு அது ஒத்து வரலைன்றதுனால சில விஷயத்தை தவிர்த்துட்டு சில விஷயம் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது அது சாஸ்திர ஞானம் ஆகாது. அது நம்மையே நாம் நரகத்துக்கு தள்ளிடுறதுக்கு சமானம். நம்மளை பிசாசு ஆக்கிக்கிறோம். ஆமாம், நாமளே ஆவி அலையிறதுக்கு நம்மளே வழி வகுத்துக்கிறோம். மோட்சம் அடையாத வழி அலைஞ்சு நிறத்துக்கு தற்கொலை முயற்சிக்கு சமானம். அது எதுனா சாஸ்திரத்தை திரிச்சு கொடுத்து. ஆமாம், தற்கொலை முயற்சிக்கு சமானம் தான். சாஸ்திரத்தை திரிச்சு கொடுத்தா என்னென்னா உன் ஆத்ம லாபத்தை நீயே தடை பண்ணிக்கிறியே, அப்போ நான் ஆத்மஹத்தி பண்ணிக்கிற மாதிரி தானே. உன் ஆத்மா நீயே நரகத்தை தள்ளிக்கிறியே. அப்போ ஆவியாக பேயாக தான் அழியணும், வேறு வழி கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், எதுக்குமே சாஸ்திரம் இருக்கணும், குரு இருக்கணும். அந்த மகான்கள் வழியை பின்பற்றி போய் பௌதிகவாதிகள் சொல்லக்கூடிய உபதேசங்களோ உபன்யாசங்களோ பௌதிகவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களோ தத்துவங்களோ தயவுசெய்து அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. பாகவதத்தில் பகவத்கீதையில் அங்கீகரித்தா, ராமாயணத்தில் சாஸ்திரம் அங்கீகரித்தா மட்டும் எடுத்துங்க. அந்த சாஸ்திரத்தை நல்லா படிச்சுக்க. அந்த சாஸ்திரமே நிஷ்டையாக இருக்கக்கூடிய, அந்த சாஸ்திரத்தையே நிஷ்டையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் வாக்கில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஞானம் பிறக்கும். அதான் ஒரே வழி. சரி, ஓகே. இப்போ என்ன சொன்னேன், என்னை வந்து இப்போ கேட்டார். இப்போ நான் சொன்ன ஒருத்தர் குடும்பத்தை காப்பாற்ற அதான் முக்கியம் அப்படின்னு நானே வந்து ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னதுக்கு நான் திட்டு வாங்கினேன். எப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பாகவதராக இருந்து நீ இப்படி பேசலாமா, பகவான் ரட்சிக்க மாட்டானா அப்படின்னும் போது பாகவத வார்த்தையிலேயே அவர் பதில் சொல்லும்போது என்னால் பேச முடியல. ஸ்லோகத்தோடு சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போது ஒரு பக்தர்கள் நம்ம வாக்குவாதம் அவர் வந்து நீங்கள் குடும்பத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ இது நான் வந்து என்னென்னா சில பேரோட பழகி, சில பக்தர்களோட பழகி, ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே சில பேரோட பழகி அந்த விஷயத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி நான் அப்படியே ஒப்பிச்சிட்டேன். எனக்கே தெரியாது அது விஷயம். அப்படி ஏன்னா அப்போ தான் யோசித்தேன், ஓஹோ அது மாதிரி சகவாசம் தான் நம்மளுக்கு இது மாதிரி பழமொழிலாம் சொல்ல வைக்குது. சரி ஓகே, நம்ம அதை தவிர்க்கணும்னு சொல்லி அப்புறம் தான் பாகவத சங்கத்தில் ஈடுபட்டேன் தீவிரமாக. அப்புறமா பகவான் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நிறைய சொன்னேன், எல்லாம் பண்ணேன். அப்புறமா தான் நம்மளுக்கு ராமநாமத்துக்கு வந்தேன். எல்லாம் ஒன்று தான். ஹரே கிருஷ்ணானா நான் வேறு, ராமநாமா வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா அந்த பக்தர் எனக்கு சொன்னபோது சுருக்குன்னு உரைச்சிது. சரி, நீங்கள் ஒரு பாகவதராக இருந்தால் நீ இப்படி பேசலாமா, நீங்கள் பாகவதம் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார். அப்புறம் பார்த்தா அவரோட பேச குடும்பத்தை பற்றி பேசல. அப்புறம் பாகவத விஷயத்தில் இப்படிலாம் காப்பாற்றிருக்காரு பகவான். பிரகலாதம் காப்பாற்றலையா, துருவனை காப்பாற்றலையா, அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட துருவன் 5 வயசு பையனை பகவான் அந்த காட்டில் புலி சிங்கத்துலேருந்து காப்பாற்றலையா. பிரகலாதன் அப்பாவே பிள்ளைக்கு துரோகம் பண்ணுறான், பிள்ளையை கொல்லணும்னு நினைக்கிறான். அப்படியேப்பட்ட பிரகலாதனும் பகவான் காப்பாற்றலையா. அந்த பகவான் நம்மளை ரட்சிக்க மாட்டானா? எந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை பகவான் ரட்சிக்கிறானோ அந்த பகவான் நான் வெளியில் வந்த பிறகு என்னை காப்பாற்ற மாட்டானா? அப்படியா கைவிட்டுருவான் அப்படின்னு ரிஷபதேவர் சொன்னார் இல்லையா. அதெல்லாம் அப்படியே கோட் பண்ணி எனக்கு அப்படியே கப்புனாகி போச்சு. எப்பா தயவுசெய்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிக்கங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கள், அப்போ பக்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தப்பு தான். இதை வந்து நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டேன். இது எப்போனா 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நம்மளுக்கு ஏதோ மற்றவங்களை பழகுந்தால நான் பாகவதம் அப்போவே 20 வருஷம் முன்னாடி தான் நம்ம பாகவதம் சொல்லின்னு தான் இருக்கிறோம். இருந்தாலும் சில பேருடைய பழக்க தோஷத்தினால சரி, அவங்க மனைவி வந்து இது போல் நல்லா உத்தியோகம் பார்க்க மாட்டார் அப்படின்னு ஏதோ சொன்னதுனால சரி அதுக்காக நம்ம அட்வைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அட்வைஸ்ன்ற பேரில் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ குடும்பத்தை முதல்ல பாருங்கள், அப்புறமா பக்தி வாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு அவர் ரிப்பீட் அடி கொடுத்தவொடனே எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். நீங்கள் போய் பாகவதர் 4 பேர் உபதேசம் பண்ணுறீங்க, நீங்கள் போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். அப்படியேப்பட்ட பகவான் பாகவதம் படிச்சிருக்கேன். பாகவதத்தில் அப்படிப்பட்ட குந்தி தேவி காப்பாற்றிருக்கார். சொத்து சுகமாக காப்பாற்றிச்சு. அவங்கள சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டாங்க. கிருஷ்ணன் தானே காப்பாற்றலாம் குந்தி தேவியை. திரௌபதி சொத்து சுகத்தை ராணியாக இருந்தவ, ஆனால் ராணியாக இல்லை. இப்போது எல்லாத்தையும் சூதில் பணையம் வச்சிட்டான். யார் தர்மபுத்திர தன்னையும் பணையம் வச்சிட்டா, தன் மனைவியும் பணையம் வச்சிட்டார் திரௌபதி. அப்புறமா இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாருங்கள். இப்போ யார் காப்பாற்றுவாங்க? இப்போ பணமாக காப்பாற்றிச்சு, பதவியாக காப்பாற்றிச்சு,
கிருஷ்ணன் தான் வரணும் காப்பாற்றுறதுக்கு. அப்போ திரௌபதியுடைய மானத்தை காப்பாற்றுறது யார்? கிருஷ்ண பரமாத்மா. பகவான் நாமா, பகவான் அதுதான் காப்பாற்றும். அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ இவங்களோடலாம் பேசின போது எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர். ஆனால் பகவானாக பார்த்து எனக்கு ஒருத்தர் மூலமாக சுருக்குன்னு எனக்கு தெரிய வைப்பான். நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் பௌதிகவாதி மாதிரி பேசக்கூடாது, நீங்கள் பாகவதர் மாதிரி பேசணும். பாகவதர் எப்படி பேசணும்? குடும்பம், குழந்தை குட்டி எல்லாமே நீயா காப்பாற்றுற கிடையாது, பகவானால் ரட்சிக்கப்படுது. அது முதல்ல அந்த அகங்காரமற்ற அந்த நிலை, பாகவத நிலை முக்கியமாக. நான் இல்லைண்ணா, நான் தான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறியே, இது முக்கியமா? அப்போ அகங்காரம் தலையெடுத்து ஆடுதுன்னு அர்த்தம். நான் தான் எல்லாம் என் தலைமையில் தான் ஓடுது. இது என்ன ஒரு முட்டாள்தனம்? நம்ம அடுத்த நிமிஷம் நீயே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்ட. எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு? அப்போ குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அவன் பார்ப்பான். நம்ம ரொம்ப லாங் லீவ் எடுத்துட்டேன், வேலையிலேருந்து ஒன்று தூக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை. எத்தனை பேர் வாழ்க்கை அது மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா? எத்தனையோ பேர் வாழ்க்கை ஆகிப்போச்சு. அதாவது மிஷினில் கை விட்டுட்டு, அந்த கை இல்லைன்னா இப்போ அந்த மிஷினில் கை விட்டாங்க ஒருத்தர். அந்த மிஷினில் கை விட்டதுக்கு ஏதோ காசு கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனிலேருந்து. அந்த மிஷினில் கை விட்டதுனால அந்த கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு அதான் அவங்க அது கம்பெனி இது பொறுப்பெடுத்துக்கின்னு அதுக்கு ஏதோ பணம் கொடுத்துருச்சு. அந்த பணம் எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 10,000 கொடுத்தாங்க. அந்த 10,000 எத்தனை நாளைக்கு வரும்? சரி, கம்பெனி அவ்வளோதான். அப்புறம் அவங்க வீட்டில் வேலைக்கு சேர்த்துப்பாங்களா? அதான் கையே இல்லையே, விரல் அந்த மிஷினில் விரல் போயிடுச்சு. இப்போ எப்படி நீங்கள் வேலை செய்ய முடியும்? வேலை செய்ய முடியாது. அதனால் நீங்கள் வேறு வேலையை பார்த்துங்க. அவ்வளோதான். கம்பெனியானது என்ன பண்ணிச்சு? அவனுக்கு காசு கொடுத்துருச்சு. இப்போ வீட்டில் கை இல்லாமல், வேலையும் இல்லாமல், சம்பாத்தியம் இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கான். அப்புறம் அவன் மனைவி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுறான். அவங்களாம் பக்தி கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. சொல்கிறேன் ஒரு பேச்சு. ஆனால் அவர்கள் இப்போ யார் காப்பாற்றுறது? அவர்கள்லாம் அதுக்கப்புறமா அவங்க பக்திக்கு வந்தாங்க, பகவான் நாம சொன்னாங்க. அவங்க பார்த்தா பக்தர்களே ஏதோ கொஞ்சம் சேர்ந்து எல்லாமே ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா அப்படியே பக்தியில் இப்போ நல்லா இருக்காங்க. அது வேறு விஷயம். குடும்பம், குழந்தை எல்லாமே நல்லாயிருக்கும். கோயிலே ஒரு வேலை கொடுத்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணி எத்தனையோ வாழ்க்கை அது மாதிரி பகவான் காப்பாற்றுறான். நல்லா புரிஞ்சிக்கணும். இப்போ அவர் கை இல்லைனாலும் அவனை செத்தாக போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பழப்பு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாங்களே, அப்போ புரிஞ்சிக்கோ. உன் சாமர்த்தியத்தில் நீ எந்த வேலையை நம்பி இருக்கிறியோ அந்த வேலை உனக்கு போயிடுச்சு. இப்போ என்னன்னா கையும் போச்சு. அப்படின்னா அது மிஷினில் கை விட்டான், போயிடுச்சு. இப்போ என்ன எது காப்பாற்றுது? என்ன பண்ணுறான்? மாவு பாக்கெட்டு இல்லை, இந்த இட்லி மாவு பாக்கெட்டு, அதை ஒரு கையில் சைக்கிள் ஓட்டிக்கின்னு அதை எடுத்துன்னு போய் ஸ்பீக்கரை வச்சுக்கின்னு இட்லி மாவு எடுத்துன்னு இப்போ சாப்பிட்றான். நீ நம்பி அவன் செய்த வேலையில் நல்ல சம்பளம், ஆனால் அது உத்தியோகம் போயிடுச்சு, கையும் போச்சு, வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க இனிமேல்ட்டு. ஆனால் இப்போ மாவு பாக்கெட்டு விற்று அதெல்லாம் குடும்பம் நடத்துகிறான். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான்? வேற ஒரு விதத்தில் அவங்களுக்கு சொத்தில் பணம் வர மாதிரி செய்து அவங்களும் வசதியாக வாழ வச்சுருங்க. அந்த குடும்பம் நல்லா தான் இருக்குது. இப்போ சொல்கிறேன், பகவானால் காப்பாற்றப்படுறோம். நம்ம எதை நம்புகிறோமோ அதெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. அது நம்மளுக்கு நிதர்சனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் இதெல்லாம். அதனால் இதெல்லாம் ரட்சிக்கும். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ரட்சிக்கும். நம்ம உத்தியோகம் ரட்சிக்கும். நம்ம மேனேஜர் காப்பாற்றிடுவார், நம்ம எம்டி நம்ம எஜமானம் காப்பாற்றிடுவார், நம்ம அப்பா அம்மா காப்பாற்றிடுவாங்க, நம்ம கணவன் காப்பாற்றிடுவார், நம்ம கணவனுக்கு மனைவி காப்பாற்றுவாங்க, நம்ம உறவினர்கள் நம்ம பிள்ளைங்க காப்பாற்றிடுவாங்க. இப்படிலாம் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? இதான் மாயை. காப்பாற்றுவாங்க. அவங்க அப்படியே நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. ஆனால் எவ்வளோ நாள் காப்பாற்ற? அவங்க சக்தி இருக்கிற மட்டும் காப்பாற்றுவாங்க. சக்தி இல்லைன்னா எல்லாரும் சக்தியும் பிடுங்கிறதும் பகவான் தான். எல்லாருக்கும் சக்தி கொடுக்குறதும் பகவான் தானே. அப்போ ஒன்று தெரிஞ்சிங்க, இது எதுவுமே காப்பாற்றலை. நல்லா புரிஞ்சிங்க. இது மேலுக்கு, அதாவது என்னென்னா பிரத்யட்சமாக பார்க்கும்போது இது காப்பாற்றுற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே மறைமுகமாக காப்பாற்றுறது பகவான் தான். அதை முதல் புரிஞ்சிக்கணும். இது மறுக்கவே முடியாது. அதனால் இது வந்தான்னா போனான்னு, இந்த வேலை வந்தானா இந்த வேலை போனான்னா, இந்த சம்பாத்தியம் வந்தான்னா போனான்னு, அதை பற்றி கவலையே படாது. பகவானால் காப்பாற்றப்படுற ஒரு ஜீவன் யாராலையும் அழிக்க முடியாது. பகவானால் கைவிடப்பட்ட ஒரு ஜீவனை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பாகவதம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நான் அவர் சொல்கிறத அப்போ புரிஞ்சுக்கணுன்னே, இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படி தப்பு,
பிரகலாதனை காப்பாற்றலையா, துருவனை காப்பாற்றலையா? நீங்கள் சொல்கிறீங்களே குடும்பத்தை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க, அப்புறமா பகவானை பாருங்கன்னு சொல்கிறீங்களே, அது தப்பு. பகவானை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பகவானை ஃபஸ்ட்டு பார்த்தாவே குடும்பம் நல்லபடியாக நடக்கும், குடும்பம் காப்பாற்றப்படும். அப்புறம் குடும்பத்தை பாருங்கள். இது எத்தனை பேர் சொல்லுவாங்க? தைரியமாக பாகவதம் படித்தவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு சொன்னார் அவர். இத்தனையும் அவர் குடும்பஸ்தர், குழந்தை குட்டிலாம் உடையவர், பெண்கள்லாம் அதிகமாக உடையவர், பெண்களை வர நிறைய பெற்று கொடுத்து அவங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர். கடைசியில் அவர் சொல்கிற பதிலை பார்த்து எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சரி, ஓகே, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். சபாஷ். அதனால் பாகவதத்தில் ஊறி போயிருக்கிறவங்க அந்த பாகவதத்தில் வச்சு சொல்லும்பொழுது பௌதிகவாதிகளோடு திணறிடுவாங்க. என்னங்க இவர் இப்படி சொல்கிறாரு? அப்படியா அப்படின்னு. ஆமாம், பணமும் பதவியுமே காப்பாற்றுச்சு. ஏன்பா முன்னாடி சக்கரவர்த்திப்பா தர்மபுத்திர சூதாடி எல்லாத்தையும் தோத்துட்டாரு. யார் காப்பாற்றினா? திரௌபதியை சபையில் பகவான் வந்து காப்பாற்றணும். சரி, வனவாசத்தில் போனாங்களே, அங்கே கஷ்டத்தில் அவதிப்பட்டாங்களே, அங்கே யார் காப்பாற்றுனது? பகவான் தான். ஒரு பருக்கை கீரை உணவு துர்வாசருடைய சாபத்துலேருந்து காப்பாற்றினார். பாம்பு வாயில் அகப்பட்டும் போது கிருஷ்ணன் தான் வந்து காப்பாற்றினான். அதே சமயத்தில் சாப்பாடு வழி இல்லாத போது அக்ஷய பாத்திரம் சூரியன் மூலியமாக கொடுக்க வச்சு பகவான் தான் அவரை கிருபை பண்ணான். பகவான் அனுகூலமாயிட்டான்னா எல்லா தேவர்களும் அனுகூலமாயிடுவாங்க. உடனே அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் கொடுத்ததுனால அந்த அக்ஷய பாத்திரத்தில் சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாக மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு திருப்தியாக இருந்தாங்க பஞ்ச பாண்டவர்கள். கஷ்டப்பட்டாங்கன்னா மனசளவில் கஷ்டப்படல, உடலளவில் கஷ்டப்பட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானை வழிபடுறவங்களுக்கு மனசில் கஷ்டம் கிடையாது. பகவான் நாமா சொல்லுவாங்க. கிருஷ்ணன் வந்துட்டாவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டாங்க. சில இடத்துலலாம் இது போல் துன்பத்தை கொடுக்குறானே துரியோதனை, அவனையும் காப்பாற்றணும் தான் நினச்சாங்க. துரியோதனும் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சார் தர்மபுத்திரர். அப்போ சொல்கிறார், நம்ம 100 பேர், நம்ம 5 பேர் இல்லைடா, நம்ம 105 பேர் அப்படின்னுவார் பீமங்களை சொல்லும்போது. தர்மபுத்திரர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு பாகவதனாக பேசணும். பௌதிகவாதி மாதிரி பேசக்கூடாது. பௌதிகவாதி மாதிரி தான் பேசுவாங்க. அவர்கள் பாகவதனாக ஆக முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு பாகவதன் பௌதிகவாதி மாதிரி பேசவே கூடாது. ஆமாப்பா, ஆமாம் இது முடியாது, அது முடியாது, நீ சொல்லாத. நீ ஒரு பாகவதன், நீ சொல்லக்கூடாது அப்படி. கிருஷ்ணன் இப்படி அப்போது பாகவதர் உள்ள ஸ்லோகங்களை சொல்லி அவங்கள புரிய வச்சும்போது அவங்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க. எதில் சொல்லி? இது பாகவத்துலையா? வியாசரை சொல்லியிருக்காரா? கிருஷ்ணர் சுகாச்சாரியா சொல்லியிருக்காரா? ஆஹா, பிரகலாதன் சொல்லியிருக்காரா? ஆச்சரியமாக இருக்கே. அம்பரீஷன் சொல்லியிருக்காரா? தத்தாத்திரேயர் சொல்லியிருக்காரா? அருமையாக இருக்குது. நாரதர் சொல்லியிருக்காரா? அப்படின்னு அது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ பாகவத ஸ்லோகங்களால் பேசணும், பதிலாக பேசணும். நீ சொல்கிறது போய் தப்பு, பாகவதம் அப்படி சொல்லலை, நீ ஏதோ தப்பாக சொல்கிற. பாகவதம் நீ சொல்கிறதுக்கு நேருக்கு மாறாக இருக்குது. பாகவதம் சத்தியத்தை தான் பேசும். சத்தியம் பரம் தீமகி. நம்மளே சத்தியத்தை தியானம் பண்ண சொல்லியிருக்க, அது எப்படி போய் சொல்லணும்? சத்தியத்தை தான் பேசும் பாகவதம். அதனால் ஒவ்வொரு விஷயம் பாகவதர் வாக்கில் கேட்கணும். பாகவதம் சொல்கிற மாதிரி தான் வாழ்க்கையை நடத்தணும். பாகவதம் சொல்கிறதுக்கு மீறி பௌதிகவாதிகள் சொல்கிறத தயவுசெய்து காதல் கூட வாங்காதீங்க, கேட்காதீங்க. 1000 புரளி கலப்போம். தெய்வ பக்தி பண்ணதுனால தான் உனக்கு சோதனை நிறைய வருது, கஷ்டம் வருது, வாழ்க்கையில் இவ்வளோ துன்பப்படுற, இவ்வளோ கடன் தொல்லை அவஸ்தைப்படுற, இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதனால் தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டதுனால தான் இவ்வளோ குழப்பங்கள். இதெல்லாம் முட்டாள்தனம். இதெல்லாம் கலியினால் கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் உண்மையான பக்தர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. பகவான் கஷ்டத்தை கொடுக்குறானா, பரவாயில்ல, பகவான் உங்களுக்கு கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டான்னு அர்த்தம். பகவான் உண்மையில பரவாயில்ல, பகவான் உண்மையில கவனம் செலுத்திட்டான், அதனால கஷ்டத்தை அதிகமாக கொடுக்குறான். கஷ்டத்தின் மூலயமா நீ பகவான் எப்படி கஷ்ட நிலையில் நீ எப்படி உண்மையாக பக்தி பண்ணுற, திருடமாக பக்தி பண்ணுற அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் பகவான் இந்த ஏற்பாடு. கலிபுருஷன் கொடுக்குற கஷ்டத்தை பக்திக்கு பயன்படுத்திக்கிறான் பகவான். நீ அப்போ அந்த சமயத்தில் பக்தி திருடமாக பகவான் என்னை காப்பாற்றுறான், பகவான் என்னை நல்லா தான் வச்சுருக்கான். இந்த கஷ்டங்கள்லாம் கலிபுருஷன் கொடுக்கக்கூடியது. இது கலியினால் வரக்கூடிய கஷ்டம். இது பகவானால் கொடுக்கக்கூடிய கஷ்டம் கிடையாது. பகவானை கும்புறதுனால எனக்கு கஷ்டம் வரல. இது கலியினால் பகவத் பக்தியை கெடுக்கிறதுக்காக, பகவத் பக்தியிலேருந்து என்னை கீழே வீழ்த்ததுக்காக, பகவத் பக்தியில் எனக்கு நம்பிக்கை வராமல் இருக்கிறதுக்காக, விசுவாசத்தை கெடுக்கிறதுக்காக, பகவான் மேலே இருக்கிற அன்பு குறைக்கிறதுக்காக, அன்பை கெடுக்கிறதுக்காக கலிபுருஷன் பண்ணக்கூடிய சோதனைகள் அப்படின்னு ஒரு மனுஷன் புரிஞ்சு நடந்தான். ஒரு குரு
ஒரு குருவால் வழிநடத்தப்பட்டு அவன் பக்குவமாக புரிஞ்சிக்கினானா அவன் பக்தி அவன் விடவே மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பக்தி கெடுக்கிறதுக்காக கலிபுருஷன் பண்ணுற வேலை. கலிபுருஷன் டைரெக்டாக பண்ண மாட்டான். பல மனுஷர்கள் மூலிமா புத்தியை மாற்றுவான், புத்தியை குழப்புவான். அதை கேட்டெல்லாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து. அந்த பழமொழி கேட்டு இந்த பழமொழி கேட்டு அப்படியே அந்த பௌத்திகத்துக்கு அனுகூலமாக மற்றவங்க நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி, நம்ம தள்ள பெரிய பாரத்தை வச்ச மாதிரி, பகவானை மறக்கிற மாதிரி செய்யக்கூடிய உபதேசங்கள் எதுவானாலும் நாட் அக்செப்டட், ஃபுல்லி ரிஜெக்டட். அதை எடுத்துக்க கூட கிட்டவே சேர்க்கக்கூடாது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னபோது கரெக்டு, பாகவதம் இப்படிலாம் சொல்லிக்குது, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் மனைவி பேச்சு கேட்க வேணாம், நீங்கள் சொல்கிறது ஃபாலோ பண்ணுறதே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் பாடு கம்னு விட்டேன். அவ்வளோதான், எதுவும் பேசல. அவன் சொல்லுது கரெக்ட், அவ்வளோதான். அவன் கரெக்டான வழியில் போகிறான்னா அவனையும் நம்ம திசை திருப்பணும். தப்பு. நம்ம ஒரு பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் உபன்யாசம் பண்ணுறோம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. 4 பேர் சொல்கிற பதில் நம்ம திருப்பி மற்றவங்களுக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி. முதல்ல இந்த பழக்கத்தை விடணும். அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம என்ன பண்ணோம், எங்கேயாவது நமக்கு அது ஃப்ளாஷ் ஆகிடும். எங்கேயோ கேட்டிருப்போம், எதையோ இது பண்ணிப்போம், அது மனசில் தெரியாது. ஆனால் சமயத்தில் நீங்கள் பேசும்போது அது வெளியே வந்துடும். ஏன்னா அந்த சகவாசம், துஷ்ட சகவாசம் அந்த வார்த்தையை உனக்குள்ளே வெளியே வர வச்சுது. நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா, நீங்கள் நான் சுயமாக ஆகாசத்துலேருந்து வரும்போதே கெட்ட வார்த்தை கற்றுனா வராங்க. இல்லை, பழக்க தோஷத்தினால்தான் கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அந்த சமயத்தில் அது தப்புன்னு தெரியும். ஆனால் உனக்குன்னு சூழ்நிலை வரும்போது அந்த கெட்ட வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. சகவாச தோஷத்தினால்தான் இதெல்லாம் ஏற்படுது. சத்சங்கத்தினுடைய பியூரிட்டி உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது பிறகு நீங்கள் இதெல்லாம் பேசவே மாட்டீங்க. பல பேர் பேசுகிற அந்த நார்மலான பேச்சு அதெல்லாம் பேசவே மாட்டீங்க. உங்கள் பேச்சே தனி விதமாக இருக்கும். நீங்கள் பேசுறதெல்லாம் பாகவதமாக இருக்கும். நீங்கள் பேசுறதெல்லாம் ராமாயணம், அதில் நீங்கள் பேச வார்த்தையில் ராமாயணம் மனம் வீசும், பாகவத மனம் வீசும், பகவத்கீதை மனம் வீசும். சாஸ்திரங்கள் அப்படியே சாஸ்திரங்கள் அப்படியே அந்த பிரகாசிக்கும். சாஸ்திரம் பிரகாசிக்கும் உங்கள் வாக்குலேருந்து. சாஸ்திரம் பரிமளிக்கும் உங்கள் வார்த்தையில். சாஸ்திரம் பரிமளிக்கும், சாஸ்திர வாசனை வீசும் உங்கள் வாக்குலேருந்து. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தில் நிஷ்டையாக இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களோட பழகலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா அவங்களோட, அது கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கே அப்படின்னு தோணும் நம்மளுக்கு. தெரியுமா? சாஸ்திர வாசனையில் இருக்கிறவங்க, சாஸ்திரத்தில் ஊறி போனவங்க அந்த பாகவதரோடு பழகணும். அப்படிப்பட்ட பாகவதர் கிடைப்பாங்களான்னு பிரார்த்தனை பண்ணுமா. பிரார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு, கபில வாசுதேவர் சொல்லியிருக்காரு. அப்படியேப்பட்ட சங்கம் கிடைக்குமா? அவர்கள் ஒரு வார்த்தை கிடைக்குமா? அந்த திருவாயு மொழி மலருமா? அதை நம்ம காதில் செவியுற முடியுமா அப்படின்னு ஆசைப்படணுமா. அப்படிப்பட்ட பாகவதர்கள் கிடைக்கணும். சும்மா இந்த பௌதிகவாதிகள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, மேல் புச்சிக்காக பக்தி பண்ணுறவங்க, அப்படி பண்ணுறவங்க, அது சும்மா கொஞ்சம் பக்தி பண்ணிவிட்டு நான் பக்தி நிறைய பண்ணதால தான் கஷ்டம் வருது, இப்படி சொல்கிறவங்க பேச்செல்லாம் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் காதிலே வாங்காதீங்க. நமக்கு 1008 வேலை இருக்குது. பகவத் சேவை இருக்குது. பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவத் பக்தி பண்ணணும். எது நடந்தாலும் பகவத் இஷ்டம், கிருஷ்ணருடைய இஷ்டம், எல்லாம் பகவத் அனுகூலமாக நம்ம திங்க் பண்ணணும். பாகவதத்துக்கு சம்மதமாக தான் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம சிந்தனையே பாகவத்துக்கு அனுகூலமாக இருக்கணும். பௌதிகவாதிகளுக்கு அனுகூலமாக நம்ம சிந்தனை பண்ணவே கூடாது, பேசவே கூடாது, சிந்திக்கக்கூடாதுன்னு போது அப்புறம் எப்படி பேசலாம்? பாகவதத்துக்கு அனுகூலமாக இருந்தால் மற்றவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பாகவதத்துக்கு ரிஜெக்டட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாமே பாகவதத்துக்குள்ளே கொண்டு வாங்க, ராமாயணத்துக்குள்ளே கொண்டு வாங்க, பகவத் விஷயத்துக்கு அனுகூலமாக கொண்டு வாங்க. இல்லையா தயவுசெய்து மற்றெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி குப்பையாக தள்ளிடுங்க. ஆனால் அதுக்காக மற்றவங்களை பௌதிகவாதிகள் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீ செய்கிறது தப்பு, சாமின்னு கும்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாகவதம் படிச்சு பாகவதம் சொல்லியிருந்தேன், இப்போ பாகவதம் ஒன்று காப்பாற்றமானா, பாகவதம் என்னை காப்பாற்றுன்னு தைரியமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக காப்பாற்றும். சரி, அதை விட்டுருங்க. அப்படிப்பட்டவங்களோட உங்களால் ஆர்குமெண்ட் பண்ண முடியலன்னா தயவுசெய்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப பெஸ்ட்டு அதுதான். அவங்க சொல்கிறாங்கன்னா சரிங்க சிரிச்சினே போயிடுங்க, கம்முன்னு. அப்படிங்களா சரிங்கன்ட்டு அப்படியே போயிடுங்க. அந்த இடத்த விட்டு நழுவிடுங்க, எஸ்கேப் ஆகிடுங்க. அவ்வளோதான். அவங்கள பேச்சு என்ன வச்சிங்களேன், இருக்கிற பக்தி நம்மளுக்கு போயிடும். நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பாகவத இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். யாருன்னா வாக்குவாதம் பண்ணுறாங்க பௌதிகவாதிகள், நீ பாகவதம் படிக்கலையே அப்படி இப்படின்னு தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி பேசுகிறவங்களாம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அது மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். கட் பண்ணிட்டு வந்துனே இருப்பேன், பேசவே மாட்டேன்.
அவங்கள பதில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பதில் சொன்னால் அந்த பதிலை அவங்க மதிக்கிறவங்களா இருக்கணும். அந்த பதில் அவங்க எடுத்துக்கிறவங்களா இருக்கணும். எடுத்துக்கிறவங்களா இருந்தால் நம்ம அந்த பதில் சொல்லலாம். நம்ம பதிலுக்கு அங்கே மரியாதை இல்லைன்ன போது நம்ம பதிலுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னும் போது நம்ம அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் பேச்சு தான் எடுப்படணும். ஸ்வவாக்கிய ஸ்தாபிகா, தன் வாக்கியம் தான் ஸ்தாபிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடத்துல நீங்கள் என்ன பேசினாலும் எடுப்படுறது வேஸ்ட்டு. நீங்கள் பேசுறது அவங்கள ஆர்குமெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா உங்கள் பேச்சை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க உங்கள் பேச்சை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பேச்சை அவங்க எடுத்துக்கலாம். உங்கள் பேச்சுக்கு மரியாதையே இல்லை. அப்புறமா நீங்கள் பேசி என்ன சாதிக்க போகிறீங்க? அடிப்படையில் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு வந்துனே இருங்க. அவங்கள நம்ம பகைச்சிக்கூடாது. அவங்களிடத்துல நம்ம சண்டை போடவும் வேணாம், அதே சமயம் பகைச்சி வேணாம். நீங்கள் பாட்டு டீசெண்டாக சிரிச்சினே வந்துடுங்க. கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேங்க அப்படின்ட்டு வந்துனே இருங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம பேச்சு மரியாதையாக இருந்தால் கூட அது வெளிப்புறமாக மரியாதை கொடுக்குற மாதிரி இப்போ மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பேச்சை எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுல்லாக உள்ளே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம மனுஷால பார்த்து நம்ம மேலே உள்ள மரியாதைனால அந்த பேச்சை நீங்கள் சொல்கிற ஆன்மீக விஷயத்தை கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம 2 விஷயம் சொல்லலாம். ஆனால் சுத்தமாக ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பேசுறது? விதண்டாவாதம் பேசுகிறவங்களுக்கு நம்ம என்ன பேசுறது? அவங்களாம் கட் பண்ணிட்டு தான் போயிடணும். சரி, அப்படியே சில பேர் வேஷம் போடுவாங்க. நம்ம பேச்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க. அப்புறமா அடுத்த நிமிஷம் அவங்க செய்து தான் செய்வாங்க நம்ம பேச்சு. ஆனால் அப்படி அஞ்ஞான சுக்ருதி அப்படி கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் மைண்டை மாற்றிப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் அடிக்கடி நம்ம சொல்லினே வந்தோம்னா நம்ம மேலே உள்ள மரியாதை கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிருஷ்ணனிடத்துலேயே ராமத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாம சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம பேச்சை கேட்கணுன்னு மரியாதை இருக்குது இல்லையா, அதனால் 2-3 விஷயத்த சொல்லிட்டு வாங்க அடிக்கடி சொல்லிட்டு வந்தால் அது வேலை செய்யும். போய் கிருஷ்ணர் பார்த்துப்பார் மற்றதெல்லாம், அவங்களையும் மாற்றிடும். ஆனால் நம்ம பேச்சு உண்மையாக கேட்குறவங்க எப்படி கேட்பாங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், பார்த்தாவே தெரியும். அப்போ அவங்க ஸ்ரத்தையோடு கேட்பாங்க, அப்போ ரசித்து கேட்பாங்க, அப்போ சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கும் இப்படி பதில் அவங்க அந்த பதில் கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ புரிஞ்சிக்கலாம் நாம் உண்மையாக யார் கேட்குறாங்க, போலியாக யார் கேட்குறாங்க, இல்லை வேண்டுமெனே விண்டாவாதம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம அதம நிலையில் இருக்கிறவங்க, மத்தியம நிலையில் இருக்கிறவங்க, உத்தம நிலையில் இருக்கிறவங்க நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உலகத்தில் பழக வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் இருக்கிறது, நிறைய பேரோட யாரோடையும் பேசாமல் மௌனமாக கடைப்பிடிக்குது. விவிக்த சேவையாக மௌனம் 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். பேசுனா பாகவத விஷயமாக பொழிஞ்சு தள்ளணும். ஆலங்குடி பெரியவா மாதிரி ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் 24 வயசில் ஆலங்குடியிலேருந்து துறவியாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார். துணியாக விழுந்தது கூட தெரியாது. காமாட்சிபுரம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தார். அங்கே திகம்பர சன்னியாசியாக இருந்தார். அப்போ அவங்க பெரியவங்களாம் அங்கே இருக்கிற பிராமணர்கள்லாம் பார்த்து அவர் இடத்துல பழகினா அவர் வாக்குலேருந்து பாகவதமாக வர்ஷிக்கிறாராம். அவர் பேச்சே பாகவதம் தான், பாகவத பரிமளம் வீசுதான். பாகவத ஸ்லோகங்களாலே பதில் சொல்கிறாராம். அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள்லாம் ஸ்மரணம் பண்ணி அப்படியேப்பட்ட மகாத்மா. அப்புறம் நம்ம பார்த்தா பெண்கள் உங்கள் பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் நீங்கள் திகம்பரராக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தண்ட ஸ்வீகாரம் பண்ணிக்கின்னு கௌபீனம் மட்டும் அணிந்து கொண்டு இடுப்பில் வஸ்திரம், அதாவது கௌபீனம் கோமணம் சொல்கிறேன் இல்லையா, அந்த கோமணம் அதை மட்டும் அணிந்து கொண்டு அப்போ உட்காந்து கதை சொன்னாராம். அப்போ எல்லாருமே பாகவதம் கேட்டு ஆனந்தப்பட்டாங்க, ரசித்தாங்க. அப்போ அனந்தராம் தீட்சிதர் அப்போ இருக்கார். அனந்தராம் தீட்சிதர் போய் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆலங்குடி பெரியவார் இடத்துல, ஆலங்குடியில் சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் இருக்காரையா, அவர் போய் நிறைய பேசுவார். அப்புறம் அவங்களுக்குள்ளே என்ன சம்பாஷணை நடக்கும், பாகவத சம்பாஷணை தான். குந்தி ஸ்துதியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் குந்தி ஸ்துதியை பற்றி சொல்கிறார். அப்போ அவர் ஆனந்தமாக கேட்டார். யார்? ஆலங்குடி பெரியவா. ஆலங்குடி பெரியவா உபன்யாசம் பண்ணுறவர். இவர் வாக்கில் கேட்கணும்னு ஆசைப்பட்டு வரவழித்து கேட்டாராம் ஆலங்குடி பெரியவா. அப்படியே பெரியவங்களாம் வாழ்ந்த தேசம் இந்த பாரத தேசம். காஞ்சி மகா பெரியவா பாகவதத்தை எப்படி கேட்பாருன்னா அப்படி கைப்பொட்டி வாய்ப்பொத்தி கேட்பாராம். அதை மாயாவர சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அதாவது என்னென்னா மாயாவர சாஸ்திரிகள் ஆங்கிலேய பெரியவா இருக்கு இல்லையா, ட்ரிப்ளிகன் பெரியவா. இப்போ ட்ரிப்ளிகனில் போனால் கூட அந்த வீடு இருக்குது. இப்போ கூட அந்த ட்ரிப்ளிகன் பெரியவா ஆங்கிலேய பெரியவான்னு சொல்லுவாங்க அவரை. அந்த ஆங்கிலேய பெரியவா உபன்யாசம் மாயாவர சாஸ்திரிகள் வைகுண்டம் அடைஞ்சிட்ட பிறகு ஆங்கிலேய பெரியவார் தான் காஞ்சி மடத்தில் காஞ்சி மகா பெரியவாருடைய மடத்தை சன்னிதானத்தில் ஒரு 13 வருஷமாக ஆங்கிலேய பெரியவார் தான் பாகவதம் சப்தாகம் பண்ணிட்டு இருந்தார். காஞ்சி மகா மடத்தில் வருஷம் பாகவத சப்தாகம் 13 வருஷமாக பண்ணிட்டு இருக்கார். பண்ணும்போது அப்போது
காஞ்சி மகாபெரிவார் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அவருக்கு. யாருக்கு? ஆங்கிலேய பெரியவாருக்கு. உங்கள் குடும்பத்துக்கே மோட்சம் உண்டாகும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். நிறைய கஷ்டம் வந்துச்சு அவருக்கு. அப்போ சொல்கிறார், எல்லாமே இந்த ஜென்மத்தில் நீ கழிச்சிட்ட, அவ்வளோ கஷ்டங்கள் நீ அனுபவிச்சாச்சு, அதனால் இந்த பிறவிலே உனக்கு உங்கள் குடும்பத்துக்கே மோட்சம் உண்டாகும் அப்படின்னு காஞ்சி மகாபெரிவார் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் ஆங்கிலேய பெரியவாருக்கு. ஆங்கிலேய பெரியவார்னா ட்ரிப்ளிகன் பெரியவார்னு சொல்லுவாங்க. அவர் தான், அவருடைய சிஷ்யர் தான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அவர் தான் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி. அந்த பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான் அடியனுக்கு பாகவதத்துக்கு விதை போட்டது. அடியனுக்கு பாகவதம் விதை போட்டது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தான். இந்த குருஷீட பரம்பில் தான் பாகவதம் அடியனுக்கு கிடைச்சிது. அப்போ பாகவதம் பரிமளம் வீசும். எதை பதில் சொன்னாலும் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிகளை யாருன்னா பேட்டி கண்டாங்கன்னா, யாருன்னா பேசினாங்கன்னா, யாருன்னா பேட்டி கண்டாங்கன்னா அவரிடத்துல பதில் சொல்லும்போது பாகவத ஸ்லோகங்கள் தான் பதிலாக சொல்லுவார் அவர். ஏன்னா இது எங்கேருந்து வந்தது தெரியுமா? இது ஆலங்குடி பெரியவா வழியிலேருந்து வந்தது. ஆலங்குடி பெரியவா என்ன பண்ணார்னா, எது சொன்னாலும் பாகவதமே பேசினார் இல்லையா, அந்த பரிமளம் தான் வீசுது இப்போது. அதுக்கப்புறம் அந்த சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் அவருடைய வழியிலேருந்து, அவர் தான் மானசீக குரு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமிக்கு. அப்போ என்னாச்சு, இந்த ஆங்கிலேய பெரியவா பாகவத உபன்யாசம் பண்ணுறாரு. அந்த வழியில் சொல்கிறேன். அப்போ காஞ்சி மாதத்தில் 13 வருஷம் உபன்யாசம் பாகவத சப்தாகம் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் என்ன எங்கேயோ பாத்ரூம் போயிருக்கார். யார்? ஆங்கிலேய பெரியவா. அதுக்கு முன்னாடியே காலையில் எத்தனை மணிக்கு மூலப்பாராயணம் ஆரம்பிக்கணும் கேட்டுக்கிட்டு முன்னாடியே காஞ்சி மகாபெரிவா காத்துன்னு இருக்கார். இவர் காஞ்சி மகாபெரிவா 4 சிஷ்யர்கள் கூட காத்துனுருக்காங்க பாகவதத்துக்கு. இவர் இங்கே பாத்ரூம் போகிறதுக்கு போயிருக்காரு. பாத்ரூம் தான் போயிருக்காரு. போயிட்டு பார்த்தா மகாபெரிவா உட்காந்துருக்காரு நம்மளுக்கு முன்னாடி. நாமெல்லாம் முன்னாடி வரணும்னு. அப்போ தான் மகாபெரிவா சொன்னாராம், இல்லை நீங்கள்லாம் பொறுமையாக வரலாம், ஸ்ரோதா நாங்கள் தான் பாகவதத்துக்காக ஆவலாக முன்னாடி காத்துன்னு இருக்கணும், வக்தா நீங்கள் பொறுமையாக கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய பெரியவாவை கௌரவிச்சாராம். காஞ்சி மகாபெரிவா எப்படியாப்பட்டவர்? காஞ்சி மகாபெரிவாரை தன் இஷ்ட தெய்வமாக வச்சு நிற்கிற ஆங்கிலேய பெரியவா. அப்படியேப்பட்ட ஆங்கிலேய பெரியவா வியாசபீடத்தில் உட்காரத்துக்கு உட்காரத்துக்கு இவர் காத்துன்னு இருந்தாராம். காஞ்சி மகாபெரிவா காத்துன்னு இருக்கார். அவர் பாகவதம் சொல்கிறது வர வரைக்கும். அவர் பாத்ரூம் போயிட்டு வந்தார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இவர் வந்துட்டார். காஞ்சி மகாபெரிவா அவருடைய வரவு காத்துங்க. அப்புறமா அவர் ஆச்சரியப்பட்டு க்ஷமிக்கணும்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் தான், உங்களுக்காக தான் நாங்கள் காத்துன்னு இருக்கணும், கதைக்காக பாகவதத்துக்காக நம்ம காத்துன்னு இருக்கணுமா. பாகவதம் சொல்கிறவங்க எப்போ பாகவதத்தில் வர எல்லாம் அதுக்கு முன்னாடியே பாகவதத்தில் உட்காந்துன்னு ஜனங்கள்லாம் எப்போ வருவாங்களான்னு காத்துன்னு இருந்தால் அது நல்லா இருக்குமா? அது தப்பாயிடும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போது அது காஞ்சி மகாபெரிவரே அப்படி அனுஷ்டிச்சிருக்கார். அப்போ ஆங்கிலேய பெரியவா உட்காந்து பாகவதம் சொல்லும்போது அவ்வளோ சத்தையாக கேட்பாராம் காஞ்சி மகாபெரிவா. அவ்வளோ சத்தையாக கேட்பாராம் பாகவதம். அப்போது அந்த மடத்தில் என்னாச்சு, ஒரு சமயத்தில் பாகவதம் கேட்டுருந்துருக்கார். ஆங்கிலேய பெரியவா வாக்கில் பாகவதம் கேட்டுருக்கார். பாகவதம் கேட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜனத்தில் அந்த மடத்தில் நிறைய பேர் பாகவதம் கேட்குறாங்க இல்லையா, அது கேட்கும்போது அங்கே பார்த்தா சில சலசலப்பு உண்டாயிடுச்சு. சலசலப்பு உண்டானோடனே டக்குன்னு என்ன பண்ணார், புண்டரீகம் போட ஆரம்பிச்சிட்டார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு புண்டரீகம் போட ஆரம்பிச்சிட்டார். யார்? காஞ்சி மகாபெரிவா. புண்டரீகம் போட்டவுடனே டக்குன்னு எல்லாம் அமளி அப்படியே நின்று சைலண்ட் ஆனாங்க. சைலண்ட் ஆனால் அவர் சொல்கிறார், காஞ்சி மகாபெரிவா, நான் ஏதோ ஜென்மாவை கரையேற்றிக்கிறதுக்காக நான் பாகவதம் கேட்கணும்னு உட்காந்துருக்கேன், கொஞ்சம் நீங்களாம் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு தயவாக கேட்குறாரு காஞ்சி மகாபெரிவா. அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து பாகவதம் கேட்க வந்தவங்க அப்படியே எல்லாமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இவர் நினச்சா எவ்வளோ பேருக்கு வேணாலும் மோட்சம் கொடுக்க முடியும், எவ்வளோ பேருக்கு அனுகிரகம் பண்ண முடியும். அப்படியேப்பட்ட காஞ்சி மகாபெரிவா சொல்கிறார், நான் என் ஜென்மாவை நான் ஏதோ மொழி பிறவி எடுத்துன்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் இந்த பிறவி கடலேருந்து நான் நீந்தணும்னு நினைக்கிறேன், என் ஜென்மாவை சபலமாக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக கொஞ்சம் பாகவதம் கேட்கணும் ஆசைப்பட்றேன், தயவுசெய்து நீங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னு மக்களிடத்தில் காஞ்சி மகாபெரிவர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்படியே ஆங்கிலேய பெரியவா இதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்கார். அவர் போய் இப்படி சொல்ல தகுமா? அவருக்கு பாகவத்தில் ஆக வேண்டியது எனக்கு, அவரே முக்த புருஷர், அவருக்கு ஆக வேண்டியது என்ன? அவரே சிவஸ்வரூபம் அவர் காஞ்சி மகாபெரிவா. அப்படியேப்பட்டவர் இப்படி பேசுகிறாருன்னு எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. இது ஆங்கிலேய பெரியவா சொல்லியிருக்காங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி இது உபன்யாசத்தில் சொல்கிறார். அப்படியேப்பட்ட மகாபெரிவாவே பாகவதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னா அந்த பாகவதம் எவ்வளோ வசத்தின்னு யோசிச்சு பாருங்கள்.
அன்றைக்கி இருந்த சுகாச்சாரியரை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி மகாபெரிவாரை பார்க்குறோம். மகாபெரிவார் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோமே. அடியனே எத்தனையோட அம்மா இட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. சொல்கிறேன் எதுக்காகன்னா, மகான்கள்லாம் அப்படி கௌரவித்து அந்த பாகவதத்துக்கு அவ்வளோ ஸ்ரத்தையோடு பாகவதம் கேட்டிருக்காங்கன்னா, நாமளாம் எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். நம்மளாம் எப்படி பாகவதம் கேட்கணும், எப்படி பாகவதத்தில் ஸ்ரத்தையாக இருக்கணும் யோசித்து பாருங்கள். காஞ்சி மகாபெரியவரே அப்போ 13 வருஷம் பாகவதங்க. அதே காலைல மூலப்பாராயணம் உபன்யாசம் அப்படி போயிருக்கு. அதில் ஒரு தடவை பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி குடும்பத்தோடு போயிருக்காராங்க. போய் கேட்டால் அந்த பாகவதம் அப்படி வர்ஷிக்கிறார். அப்போது மகாபெரியவர் சொல்லியிருக்காராங்க கூப்பிட்டு, போய் அங்கே போய் பாகவதம் கேட்டுப்பார் அப்படின்ட்டு. அப்புறம் போய் பாகவதம் கேட்டால் வர்ஷிக்கிறார். அப்படியே மழை தகுந்த வெள்ள மாதிரி ஸ்லோகமாக வர்ஷிக்கிறார். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட்டு, நம்ம கதை புரிஞ்சால் பக்தி வரும்ன்றது ஓகே. ஆனால் ஸ்லோகத்தை கேட்டால் அதனால் வேஸ்ட்டா? நிறைய பேருடைய தாட்ஸ் இதுதான். ஸ்லோகம் மட்டும் கேட்டால் புரோஜனம் உண்டா? மூலப்பாராயணம் கேட்டால் என்ன லாபம்னா, மூலப்பாராயணம் பிராமணருடைய தபஸ். அதானா எவ்வளோ மகாத்மாக்கள் இதை பாராயணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய தபஸும் இது எழுதின வியாசருடைய தபஸும் பகவான் வாய்க்கிலிருந்து வந்த பிரம்மதேவருக்கு நாரதர் அந்த ஸ்லோகங்களே தேவநாகரி பாஷை. இதெல்லாம் தேவர்கள் பேசக்கூடிய பாஷைகள். இதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த சப்தங்களுக்கே ஒரு சக்தி உண்டு. அந்த சப்தங்களுக்கு நம்மளுடைய ரேகைகளை, நம்மளுடைய கர்ம ரேகைகளை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்மளை வாழ்க்கையை மேன்மைப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு அந்த சப்தங்களுக்கே. அதனால் அந்த ஸ்லோகங்களை காதலை கேட்டாலே புண்ணியம். அது அபத்தமாக இருந்தால் கூட அந்த கிருஷ்ணாராமா கோவிந்தான் பகவான் நாமா பரிகரிச்சிடும். அப்படிப்பட்ட அதனுடைய கதைகள், அவனுடைய புகழை பற்றி கேட்டோம்னாவே அந்த ஸ்லோகங்களை நம்மளுடைய நல்ல வைப்ரேஷன் நமக்குள்ளே உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். நமக்குள்ளே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு திவ்யமான ஞானம் நமக்குள்ளே உண்டாகும். இது எதனாலனா, நீங்கள் ஒரு பிரயோஜனம் பாகவதம் வெறும் அர்த்தம் மட்டும் படித்து பக்தி வளர்த்துக்கிறது ஒரு பிரயோஜனம். அது ரொம்ப நல்லது, சந்தோஷம்தான். நீங்கள் சம்ஸ்கிருதம் தெரியுனா கூட பரவாயில்ல, கிருஷ்ண பக்தி உண்டாகும், ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பாகவதம் அர்த்தமே தெரியாது, வெறும் ஸ்லோகம் மட்டும் படிக்கிறீங்கன்னா தயவுசெய்து அது வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. அதுதான் பரம பிரயோஜனம். வெறும் ஸ்லோகம் மட்டும் மூலப்பாராயணம் பண்ணுறாங்க, அந்த மூலப்பாராயணம் மட்டும் நீங்கள் காதலை கேட்டிங்கனாவே பகவான் பரிபூர்ண கருணை காட்டும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பக்தி வரும். இதுதான் தபஸ்ன்னு பேர். நீ பாகவதம் மட்டும் பாராயணம், யாருன்னா ஒருத்தர் பாகவதம் மட்டும் நித்திய பாராயணமாக ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அவங்க வாக்கில் பாகவதம் கேட்கணும், தேன் மாதிரி இனிக்கும். நித்திய பாராயணமாக பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணுறவங்க வாக்கில் மட்டும் அவங்க பாகவதம் கேட்டோம். ராமாயணம் மட்டும் நித்திய பாராயணமாக வச்சுருக்காங்க, அவங்க வாக்கில் ராமாயணம் கேட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா தபஸில் அது ராமாயணம் பாராயணம் பண்ணி தபஸில் இருக்காங்க. அந்த தபஸில் அவங்க சொல்லக்கூடிய ராமாயணத்துக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப ஜீவனுள்ளதாக இருக்கும். அது உயிரோட்டமாக இருக்கும். அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி உள்ள வார்த்தைகளாக இருக்கும். அதே சமயத்தில் பாகவதம் நிஷ்டையாக பாராயணம் பண்ணுறாங்க, அவங்க வாக்கில் பாகவதம். அவங்க வேறு எதுவும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, ராமாயணம் எல்லாமே வசதி தான். ஆனால் பாகவத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. இல்லை நாம சங்கீதத்தில் மட்டும் ராமநாமம் மட்டும் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. இல்லை அதுக்காக மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போது மகாரண்யம் சத்குரு முரளிதர் சுவாமிஜி மடத்துக்கு போனால் அங்கே 4 விஷயம் மெயின். என்னென்னா பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம், மகாமந்திரம் கீர்த்தனம் 2, 3வது என்னென்னா பிருந்தாவன வாசம் இல்லையா. அந்த பிருந்தாவன வாசனை அதான் அந்த மகான்களுடைய சன்னிதானம், இல்லை பகவானுடைய சன்னிதானம். அது ரொம்ப முக்கியம். அப்போ பாகவத பாராயணம், அப்போ ராதாய் கிருஷ்ண யுகல சேவை, இந்த 4 தர்மங்கள் தான் பிரதானமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அருமை. அப்போ இதில் நாம சங்கீர்த்தனமும் அடங்கி போச்சு, பாகவத பாராயணமும் அடங்கி போச்சு, பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜைகளும் அடங்கி போச்சு. எல்லாமே அவள் பிருந்தாவன வாசம்ன்றது பகவானுடைய சன்னிதானத்தில் வாசம் பண்ணுற அந்த பாக்கியமும் கிடச்சி போச்சு. இப்போ என்னென்ன எல்லா தர்மங்களும் இதில் அடங்கி போச்சு பாருங்கள். அந்த 4 தர்மத்தில் மகாரண்ய சத்குரு முரளிதர் சுவாமிஜி மடத்தில் போனால் இந்த 4 விஷயங்களும் எழுதியிருக்கோம் நம்ம பார்த்தா போர்டில். அப்போ 4 விஷயம் பிரதானமாக கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம என்னென்னா மெயினாக புரிஞ்சுக்கணும், பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணுறதுனால மற்றதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பண்ணலாம். ஆனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு டைம் இருக்காது.
அதனால் ஒரு தீவிரமாக இறங்கணும்னா அதில் தனி ஒரு தபஸ் கூடும். அந்த தபஸ்லேயே நீ இருந்துட்டேன்னா உங்களுடைய வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். நாமா சொல்லுங்கள், ராமநாமா சொல்லுங்கள். இப்போ சில பேர் வந்து என்னென்னா பாகவத ராமாயணம் கூட வேணாம், மாம்பழம் பெரியவெல்லாம் வெறும் ராமநாமத்தில் மட்டுமே நிஷ்டையாக இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு தபஸ் இருக்குது. அந்த தபஸை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராமநாமம் உங்களுக்குள்ளே பிச்சுன்னு வரும். அப்படி வரும். ஏன்னா ஒன்று ஒரு தபஸு. பாகவத பாராயணம் பண்ணுறவங்க இப்போ பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமிலாம் பாகவத பாராயணம் மட்டுமே நிஷ்டையாக இருக்கிறவங்க. எது சொன்னாலும் மெயினாக அவங்களுக்கு அதுக்காக ஸ்கந்த புராணம்லாம் சொல்லியிருக்காரு, ராமாயணம் சொல்லியிருக்காரு, எல்லாமே மகாபாரதம் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுவார், விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார் அவர். அப்போ சௌந்தர்ய லஹரி சொல்லுவார், சிவானந்த லஹரி சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார் அவர். அப்போ உபநிஷத்துக்கெல்லாம் கூட உபன்யாசம் பண்ணுவார். தேவி மகாத்மியம் சொல்லுவார், தேவி பாகவதம் சொல்லுவார், சிவமகாபாரதம் எல்லா ஸ்காந்த புராணம் சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ஆனால் அவர் நிறைய சொன்னது என்னன்னா அவர் எதில் நிஷ்டையாக இருக்காருன்னா பாகவதம் தான், ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதம் பிரதானமாக கொண்டதுனால அந்த தபஸ் அவர்களே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், நாம சங்கீதம் கூட பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணால் போதும் அப்படின்னு இப்படியே சொல்லியிருக்காரு. நாம சங்கீர்த்தனம் இது ஏன்னா பாகவத பாராயணமே நாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா இதுலேயே தொட்டடம்லாம் கிருஷ்ணாய வாசுதேவாய் நிறைய நாமங்கள் கொட்டி கிடக்குது. அப்போ இதுவே நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அப்படின்னா அதுவே தபஸ். நீங்கள் அப்படியே பாராயணம் பண்ண பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணாவே போதும், அதுவே உங்களுக்கு தபஸை கூட்டிக்கும். அவ்வளோதான். நீங்கள் தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகவத பாராயணமே நாம சங்கீர்த்தனம் ஆகிடும். இல்லை தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் பண்ணலாம், தாராளமாக ராமநாமம் நிறைய பண்ணலாம். எல்லாமே வசதி தான். நீ எதை அதை பிரதானமாக வச்சு எந்த தர்மத்தை நீ சத்தியாக அனுஷ்டிக்கிறியோ அந்த தர்மமே உன்னை ரட்சிக்கும் அப்படின்ட்டு கௌசல்யா தேவி ராமரிடத்தில் சொல்லியிருக்காங்க. நீ எந்த தர்மத்தை சத்தியாக கடைப்பிடிக்கிறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு கௌசல்யா மங்களாசீர்வாதம் பண்ணும்போது அது அயோத்தியா காலத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க கௌசல்யா தேவி ராமரத்தில். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த தர்மத்தை சத்தியாக கடைப்பிடிக்கிறோமோ அந்த ஒன்றுத்துலேயே இருந்தாலும் ஓகே, இல்லை 2-3 விஷயத்தில் இருந்தாலும் ஓகே, எல்லாமே காப்பாற்றும். ஆனால் ஒன்றுத்தில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம், பெஸ்ட்டு. ஏக பக்தி விசிஷ்யதே, ஏக பக்தி தான் ரொம்ப விசேஷமானது. 2-3 விஷயத்தில் இருக்கிறத காட்டிலும் ஏக பக்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ராமநாமத்திலே இருந்துட்டு பாகவதம் படிக்கிறியா, பாகவதம் படி நல்லா. அதனால் தப்புன்னு சொல்ல வரல. 2-3 இருந்தாலும் பாகவதம் படி, ராமாயணம் படி, உனக்கு மனசு ரம்யமாக இருக்குது. பகவான் இன்றைக்கி அப்போது 2-3 இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு விஷயம் நான் சொல்லணும், நம்ம இஷ்டம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏக பக்தியில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் பகவான் சங்கல்பம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், ஒரு நாள் ராமாயணத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், ஒரு நாள் ராமநாமம் சொல்ல வச்சுப்பான். பரவாயில்ல, செய்யுங்க. ஏன்னா பகவான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் கொடுன்னு ஆசைப்பட்றான். பகவான் எப்படி வச்சிருக்கானோ அப்படி செயல்படும் போது இங்கே சரணாகதி பாவத்துக்கு வந்துடுறோம். சரணாகதி பாவத்துக்கு வந்தபோது நம்ம பிடிவாதம் அங்கே எடுபடாது. பிடிவாதம் பண்ணால் சிரமம் தான் அதிகமாக இருக்கும். பகவத் சங்கல்பத்து மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா ருச்சி அதிகமாக இருக்கும். நம்ம தர்மங்களில் ருச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நான் இப்படியே பேசினே போகலாம், டைம் ஆகிடுது இல்லை, நான் கவனிக்கல. ஆனால் பகவத் தர்மத்தில் இருக்கணும், பாகவத பாராயணம் பண்ணணும். பாகவத பாராயணம் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. பாகவத சொல்கிற அந்த விஷயங்களுக்கு படி தான் நம்ம சிந்தனையை செய்யணும். அதன்படி தான் மற்றவங்களிடத்தில் நம்ம பேசணும். பாகவதத்துக்கு புறம்பாக நம்ம எதையுமே எடுத்துக்கூடாது. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம வாழ்க்கையே பாகவதமயமாக மாற்றிட்டோம்னா அப்புறம் மற்றவங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் நம்ம மனசு மயங்காது. மற்றவங்க சொல்லக்கூடிய பொருளெல்லாம் நம்பாது. மூட நம்பிக்கைகள்லாம் உள்ளே சேர்த்துக்க மாட்டோம். பாகவதத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். சரி, அதனால் பாகவதர்கள் பேசுகிற மாதிரி பேசணும், அதுதான் வசதி. ராம 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 श्री राम संगीतम की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम 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 राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।